எனக்கு தமிழ் ப்ரொஃபிஷியன்சி இல்லாததுனால முடிந்த அளவுக்கு நான் வந்து தமிழை சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ லா ஆஃப் இன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு லாயருக்கு வருது அப்படின்னா, ஏதான ஒரு உரிமைகள் பறிக்கப்பட்டாலோ அதனால ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களுக்கு உடனே நம்ம கோர்ட்ல போய் ஒரு தடை உத்தரவு வாங்கணும் அப்படின்னு ஒரு காமன் ஒரு ரிக்ஷாமேன் கூட அதை சொல்லுவான். போய் ஒரு தடை உத்தரவு வாங்கலாம். அது தடை உத்தரவுனா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. போய் ஒரு ஆர்டர் ஆஃப் இன்ஜங்ஷன் வாங்கணும், ஒரு தடை உத்தரவு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவாகவே எல்லாருமே வந்து ஃபீல் பண்றது. இப்போ தடை உத்தரவுங்கிறது வந்து 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று நிரந்தர தடை உத்தரவு, பெர்மனன்ட் இன்ஜங்ஷன். இன்னொன்று வந்து டெம்பரரி இன்ஜங்ஷன், அதாவது இடைக்கால தடை உத்தரவு. இன்னொன்று வந்து செயலுறுத்து கட்டளை, மேண்டேட்டரி இன்ஜங்ஷன். அப்படின்னு நம்ம 3 வகையா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 3 வகைப்பாடும் எங்க சட்டத்துல சொல்லியிருக்கு, எங்கெங்க அந்த இன்ஜங்ஷன் வாங்கறதுக்கான உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன மாதிரி வகைப்பாடுகள்ல நம்ம இன்ஜங்ஷன் வாங்கலாம், அதுக்கு நம்ம எப்படி கோர்ட்டை அணுகணும், எந்த சட்டத்தின் அடியில நம்ம அணுகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அந்த வாங்கினதை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றணும், நிறைவேற்றத்துலலாம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இதுல என்னெல்லாம் நம்ம சட்டங்கள் இன்ஜங்ஷன் சூட்ஸ்ல வருவோம், இன்ஜங்ஷன் சம்பந்தப்பட்டது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கணும்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல செக்ஷன்ஸ் 38 to 42 நோட் பண்ணிக்கோங்க. 38 to 42 ஸ்பீக் அபவுட் இன்ஜங்ஷன்ஸ். இன்ஜங்ஷன்ஸ் வந்து பர்மனன்ட் இன்ஜங்ஷன், பர்பச்சுவல் இன்ஜங்ஷன்ங்கிறது என்ன, அதே தான் பர்மனன்ட் இன்ஜங்ஷன். நிரந்தர உறுத்துக்கட்டளை எப்பொழுது வழங்கப்படலாம், எந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்படலாம்னு சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 38 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். செக்ஷன் 39 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து மேண்டேட்டரி இன்ஜங்ஷன், செயலுறுத்து கட்டளைகள் எப்பொழுது கொடுக்கப்படணும், எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்படணும்னு ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறது வந்து செக்ஷன் 39 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். செக்ஷன் 40 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இன்ஜங்ஷன் கொடுக்கறது தவிர இன்ஜங்ஷனோட சேர்த்து காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா, டேமேஜஸ் கொடுக்க முடியுமா, எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 40. செக்ஷன் 41 வந்து எந்தெந்த காரணங்களுக்கு இன்ஜங்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற செக்ஷன் வந்து செக்ஷன் 41. செக்ஷன் 42ங்கிறது வந்து ஒருத்தன் வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் இன்ஜங்ஷன் நம்ம சொல்லுவோம். செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஜங்ஷன் கொடுக்கலாம். அது எந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் சந்தர்ப்பத்துல கொடுக்கலாம், அதுக்கு நான் அப்புறமா எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ 42ங்கிறது வந்து நெகட்டிவ் இன்ஜங்ஷன் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து 38, 39, 40, 41, 42 ஆஃப் தி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஸ்பெசிபிக்லி ப்ரொவைட்ஸ் ஃபார் ஹவு அண்ட் வென் டு கிராண்ட் இன்ஜங்ஷன். இது வந்து சப்ஸ்டான்டிவ் ப்ரொவிஷன் வந்து எப்படி கொடுக்கணும்ன்றது இருக்கு. இந்த இன்ஜங்ஷனை எடுத்து நம்ம இது ரைட் கொடுத்துருக்காங்க, சரி இதை நம்ம எதுல கொண்டு வந்து போடுவோம், கோர்ட்ல வந்து போடுவோம். ஸோ கோர்ட்ல வந்து ப்ரொசீஜரெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கிறது வந்து ஆர்டர் 39 ஆஃப் சிபிசில சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர இப்போ ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் வந்திருக்கிறதுனால பெண்டிங் ஆர்பிட்ரேஷன் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 9 அண்ட் செக்ஷன் 17ல வந்து ஆர்டர் 39ல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரிலீஃப் வந்து செக்ஷன் 9 அண்ட் செக்ஷன் 17 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஃபர்தரா இன்ஜங்ஷன் எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக்டையும் நம்ம எடுத்துக்கணும். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 24 டு செக்ஷன் 30யும் நம்ம கவனத்தில் எடுத்துட்டு தான் ஒரு இன்ஜங்ஷன் மனுவை நம்ம போட முடியும். ஏன்னா 24 to 30ல இருக்கிற கான்ட்ராக்டா நம்ம கோர்ட்ல என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால அதுக்கான இன்ஜங்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் 2018 அமெண்ட்மெண்ட் டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் படி செக்ஷன் 20 கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல. அதுல வந்து ஸ்பெசிபிக்கா எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு கிளாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல. அதை வந்து ஷெடியூல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர் ப்ராஜெக்ட், டேம் ப்ராஜெக்ட், நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட், இல்லைன்னா வந்து அட்டாமிக் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அது மாதிரி எப்போ வந்து ஒரு பொது நலன் கருதி சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்களோ
அது சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் சம்பந்தமா எந்த விதமான இன்ஜங்ஷனும் சிவில் கோர்ட் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு பார கொண்டு வந்திருக்காங்க செக்ஷன் 20 கேபிட்டல் ஏ ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். இதுதான் ஜெனரல் அவுட்லைன். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எடுத்துக்கலாம். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல செக்ஷன் 38 எப்போ வந்து செக்ஷன் 38 இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லும்போது, ஒரு ஆப்ளிகேஷன் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கவே ஒரு ஒரு ஒண்ணு பண்ணணும், அது பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து எப்ப நிறுத்தலாம் அப்படிங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம நிறைய கேஸ் லாஸ் இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு கேஸ்லயும் அந்தந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் மாறுபடும். இப்ப நான் கோர்ட்ல போய் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கணும்னா நான் உடனே கோர்ட்டுக்கு போனாக்க எனக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டிலே பண்ணிட்டு ஒரு நல்லா படுத்து வீட்டுல தூங்கிட்டு மெதுவா போனேன்னா எனக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்க எந்த வித ஆட்சேபனையும் பண்ணாததுனால எதிர்பார்ட்டி வந்து நீங்க ஆட்சேபனை பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் ப்ரொசீட் பண்ணிருக்கலாம், அவரோட பொசிஷனை மாத்தின்னு இருக்கலாம். அதனால எனி சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம உடனே கோர்ட்ல போட்டாதான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப 38 பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன்ன்றது வந்து கேஸ் நடத்தி முடித்து ஃபைனலா டிகிரி கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் பெர்பெச்சுவல் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். நாட் வாட் இஸ் கிவன் இன் அன் இன்டர்லாக்யூட்டரி ஆர்டர். Perpetual injunction under section 38 is what is given as a decree for injunction, decree for permanent injunction. இல்லைன்னா டிக்ளரேஷன், நம்ம செக்ஷன் சூட் ஃபார் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கிறோம், அப்போ அந்த டிகிரி ஃபார் இன்ஜெக்ஷன் வரும். வெறும் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் போடுறோம், அது ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ வாட் இஸ் கான்டெம்ப்ளேட்டட் அண்டர் 38 இஸ் ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த சூட்ல கேஸ் முடிந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கொடுக்கப்படும் இன்ஜெக்ஷன் தான் நிரந்தர உறுத்து கட்டளைன்னு சொல்றது. வேற எதுக்கும் அது வராது. நெக்ஸ்ட் செக்ஷன் 39 விட்டுருவோம். மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் அது கொஞ்சம் நிறைய பேச வேண்டியிருக்கு, நான் அதை இப்போ விட்டுட்டு ஐ வில் கோ டு இன்ஃபேக்ட் 38லயே வந்து இன்ட்ரிம் அப்ளிகேஷனை பத்தியும் சொல்றாங்க, இன்ட்ரிம் இன்ஜெக்ஷனும் எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி அதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 41ல இன்ஜெக்ஷன் வென் ரெஃப்யூஸ்ட். இது நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தர் வந்து வேற ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்க போய் நடத்தக்கூடாது, அவர் கேஸ் போடக்கூடாது, அவர் கிரிமினல் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அவர் லேபர் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அவர் எந்த விதமான லீகல் ப்ரொசீடிங் என் மேல இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனா இருக்கிறவன் ஒரு சட்டத்தின் உட்பட்டு இருக்கும்போது அவனுக்கு சட்டத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை நீங்க வந்து அவன் செய்யக்கூடாதுன்னு வந்து தடை செய்ய முடியாது. ஆனா இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ஒண்ணு உண்டு. என்ன எப்பெல்லாம் வருதுன்னா, இப்ப நாங்க இங்க ஐஎல்சி சர்ச் சம்பந்தமா இங்க கேசஸ் ஃபைல் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐஎல்சி சர்ச்சுக்கு வந்து எல்லா ஊர்லயுமே அவங்களோட பாஸ்டரேட் இருக்கு, வந்து அவங்களோட இது இருக்கு, சினாத் இருக்கு. ஸோ எல்லா ஊர்லயும் வந்து சர்க்கிள் இருக்கு, அவங்களோட எல்லா ஊர்லயும் இருக்கு. என்ன ஆச்சுன்னா ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா ஆளுக்கு ஒரு கோர்ட்ல போய் சூட்டை போட்டுருவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குவாங்க, எலெக்ஷனே நடத்த விட மாட்டாங்க. ஸோ ஏன்னா மெம்பர்ஸ் எல்லா வழியிலும் இருந்ததுனால. ஸோ அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆச்சுன்னா, இங்க ஹைகோர்ட்ல நீ எலெக்ஷன் நடத்துன்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணா அங்க வந்து எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு ஒரு முன்சிப் கோர்ட்ல வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹைகோர்ட் ஹேஸ் கிராண்டட் இன்ஜங்ஷன் தட் நோ அதர் கோர்ட் ஆர் நோ அதர் பர்சன் வில் ஃபைல் அ சூட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் விச் இஸ் பெண்டிங் பிஃபோர் தென். நார்மலா வந்து இப்ப நீங்க செக்ஷன் 41 கிளாஸ் ஏ படிச்சீங்கன்னா ஏற்கனவே போடப்பட்ட வழக்குகளை வந்து நடத்தக்கூடாதுன்னு கேட்க முடியாது. நான் வழக்கு போட்டப்புறம் வேற எந்த வழக்கும் போடக்கூடாதுன்னு நான் கேட்க முடியும். ஆனா அதுவும் சில சந்தர்ப்பங்கள்ல, அதாவது இந்த மாதிரி கேஸ் இப்போ இந்தியா பூரா வந்து ஒருத்தருக்கு வந்து பிசினஸ் டிரான்சாக்சன் இருக்கு, ஆளுக்கு ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அவரால் எல்லா ஊர்லயும் போய் டிஃபெண்ட் பண்ண முடியாது, கான்ஃபிளிக்டிங் ஏரியாஸ் வரும். ஸோ கன்சாலிடேட்டடா ஒரு கோர்ட்ல வந்து அது சம்பந்தப்பட்டது எடுத்துக்கும் பொழுது தி கோர்ட் கேன் பிரிவென்ட் தி பர்சன் ஃப்ரம் ஃபைலிங் ஃபர்தர் சூட்ஸ். ஏற்கனவே போட்ட சூட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே கோர்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க நடத்துவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் 41A. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பி, டு ரெஸ்ட்ரெயின் எனி பர்சன் ஃப்ரம் இன்ஸ்டிடியூட்டிங் எனி ப்ரொசீடிங் நாட் சபார்டினேட் டு தட் ஃப்ரம் விச் தி இன்ஜங்ஷன் இஸ் சாட். அது ரெண்டும் ஒன்னா தான் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து மூணாவது, அப்ளைங் டு எனி லெஜிஸ்லேட்டிவ் பாடி. இப்போ நான் வந்து ஒரு
லெஜிஸ்லேச்சருக்கோ எதுக்கோ நான் எந்த விதமான எக்ஸிக்யூட்டிவ்ல போய் நான் எந்த விதமான செயலும் பண்ணக்கூடாது. அப்படி இப்போ நான் வந்து நீங்க ஒரு சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு ரெவென்யூலயோ இல்லாட்டி வந்து ஒரு சிஎம் லெவல்ல போய் பார்த்து எனக்கு வந்து இதை தான் ஆவணம் பண்ணி கொடுங்க, கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் இதை பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் போய் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம தடை உத்தரவு வாங்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் இன்ஸ்டிடியூட்டிங் ப்ராசிக்யூட்டிங் கிரிமினல் கோர்ட். இப்போ வந்து நீங்க ஒரு சூட் போட்டிருக்கீங்க, அவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது, நான் தான் இங்க சிவில் சூட் போட்டேனே போக கூடாது அப்படின்றது நீங்க பண்ண கிரிமினலா வர்றது வந்து அது வேற, சிவிலா வர்றது அது தனி வேற. அதனால அது பண்ணக்கூடாதுன்னு ப்ரிவென்ட் பண்றாங்க. அதே மாதிரி நியூசன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நியூசன்ஸா அப்படிங்கிறது வந்து அது செயல்படுத்தி பார்த்தப்பறம் தான் அது நியூசஸா அப்படின்னு தெரியும், இல்லைன்னா நியூசன்ஸ்னு தெரியாது. அதனால அதுக்கும் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கண்டினியூயிங் பிரீச் இன் விச் த பிளெயின்டிஃப் ஹஸ் அக்வெஸ்ட். இப்போ நான் என் வீட்டுல இருக்கேன், வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரோடு இருக்கு. நான் அது வழியாதான் நான் ரோடுக்கு போகணும். ஒரு ஆள் என்ன பண்றான், அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து ஒரு கடை போடுறான். ஆனா என்னோட ரோடுக்கு போற வழி அவன் வந்து தடை பண்ணல. அதனால நான் என்ன பண்றேன், சரி இருந்துட்டு போறான்னு நான் பேசாம போயிட்டு வந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆயிடுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், போய் அந்த இடத்த காலி பண்ணு, இது எனக்கு போறதுக்கு வரதுக்கு வழி இல்லைன்னு. பட் இத்தனை நாள நான் ஏன் சும்மா இருந்தேன்? சோ நான் என்னோட சும்மா இருக்கிறதுனால என்ன ஆச்சு, அவன் வந்து குடிசை கட்டினா, அப்புறமா பில்டிங் கட்டியிருப்பான், அப்புறம் மாட மாளிகை கட்டிடுவான். எல்லாத்தையும் நான் பேசாம பார்த்து கொண்டு சும்மா இருந்துட்டேன்னா எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் கிடைக்காது. நான் முதல்லயே அதை ஓபன் பண்ணவே சொன்னேன், டிலேயோட வராதீங்க, இமீடியட்டா கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ப்ரொவிஷன் ஒன்று வந்திருக்கு. அதுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அதாவது இப்போ பழைய புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பாருங்க, அதுக்கு அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் ஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சர்ஷன் வந்திருக்கும் 2018 அமெண்ட்மெண்ட்ல. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை வந்து அதை கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்ண முடியாம பண்றதுக்காக எந்த விதமான தடை உத்தரவும் கொடுக்க கூடாதுங்கிறது இங்கேயும் அவங்க இன்சர்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து கான்டாக்ட் ஆஃப் த பிளெயின்டிஃப் ஹஸ் பீன் சச் அஸ் டு டிசென்டைட்டில் ஹிம் டு தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கோர்ட். அதாவது பிளெயின்டிஃபோ அவங்க யாரு கோர்ட்டுக்கு வராமோ, நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, தி பார்ட்டி ஷுட் கம் டு கோர்ட் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறோம். அதுதான் நம்ம ஜட்ஜ் மேட் லா. கிளீன் ஹேண்ட்ஸ்ங்கிறது வந்து ஈக்குவட்டபிள் ரிலீஃப் அப்படி இப்படின்னு சொல்றோம். அதனால அது வந்து கிளீன் ஹேண்ட்ஸ் சொல்றோம். அதை தான் இவங்க சொல்றாங்க, தி கான்டாக்ட் ஆஃப் த பிளெயின்டிஃப் ஆர் ஹிஸ் ஏஜென்ட்ஸ் has been such as to disentitle him to the assistance of the court. இப்ப நானே போய் உடைச்சு கடிச்சு எல்லாம் பண்ணிட்டு, ஆனா அவன் உடைக்கிறான் அப்படின்ட்டு நாம கோர்ட்ல வந்து நம்ம பேசும்போது, if the court finds நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், plaintiff is also at fault, நீ பண்ணினதுனால தான் அவர் பண்ணாரு அப்படின்னு கோர்ட் ஃபைன் பண்ணாங்கன்னா, I will not be entitled to injunction. அப்பவும் இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், plaintiff has no personal interest in the matter. இப்ப நான் போன தடவை வந்து சிபிசி பேசும்போது சொன்னேன், யாருக்கு உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் வந்து கோர்ட்டு கதவை தட்டணும். போற வரவங்களா என்னோட உரிமைக்காக இன்னொருத்தர் கேஸ் போட முடியாது, unless he takes a power of attorney from me. அதே மாதிரிதான் plaintiff who has no personal interest in the matter, அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு எந்தவித உரிமைகளும் பாதிக்கப்படாத பட்சத்துல அவங்க கோர்ட்ல வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுன்னு கேட்க முடியாது. இன்ஜெக்ஷன்னா என்ன, முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த உரிமைகள் இருக்கு, அவர் அதை வந்து இடைஞ்சல் பண்றாரு, அதனால அவர் இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, தடை உத்தரவு பண்ணுங்க, அவரை தடை செய்யுங்கள், அவர் என் உரிமைகளில் இன்டர்ஃபியர் பண்றதை தடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன மாதிரி எல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் வரும், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாக்க புரியும். இப்ப நம்ம யூஸ்வலி டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் போடுறோம். அப்படின்னா என்ன இன்ஜெக்ஷன், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில், எனக்கு இந்த சொத்தில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த என்னோட அனுபவத்தை வந்து அவர் இடைஞ்சல் பண்றாரு, நான் அனுபவத்துல இருக்கேன், அதனால அவர் வந்து என்னோட அனுபவத்தை அவர் எந்தவித இடைஞ்சலும் செய்யக்கூடாதுன்னு கேட்கறதான் இடைக்கால தடை உத்தரவும் கேட்கிறோம், பர்மனன்ட் இன்ஜெக்ஷனும் கேட்கிறோம். இப்ப ரைட் ஆஃப் வே அப்படின்னு எடுத்துப்போம், ஒரு போற வழியை தடை பண்றாரு, அதுக்கு பேர் நம்ம ரைட் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட் சொல்றோம். அந்த மாதிரி அவங்க போக வர வழியை அவங்க தடை பண்றாங்க, அதனால எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம்.
அடுத்தது வந்து செவுத்து பக்கத்து எனக்கும் வீட்டுக்கும் காமன் வால் இருக்கலாம், இல்ல காமன் ரூஃப் இருக்கலாம். அவர் வீடு இடிச்சு மாத்தி கட்டலாம். அப்ப அதனால என்ன ஆகும்? என்னோட வீடு இடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவேன்? இடிக்க கூடாது. அவர் எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது. அது என்னுடைய உரிமைகளை பாதிக்கிறது, என்னோட கன்வீனியன்ஸ், என்னோட என்ஜாய்மெண்ட் ஆஃப் மை ப்ராப்பர்ட்டியை பாதிக்கிறது அப்படிங்கிறதுனால அப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கேட்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம பல வழக்குகள் நீங்க சாதாரணமா பார்த்துட்டு வருவீங்க. அதெல்லாம் போட்டுன்னு வரும். சோ அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுல நீங்க எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் போடுறீங்க, உங்க உரிமையை நீங்க நிலைநிறுத்தத்துக்கு பிரிமா ஃபேசியா எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து கோர்ட்ல வந்து நாளைக்கு ட்ரையல் நடந்தப்பவும் பர்பச்சுவல் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் எக்ஸ்பார்ட்டியாவும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 41. அப்புறம் 42. 42 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீடிங். அது சரி, அது யூஸ்வலி எப்போ வரும்னா, இப்போ நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் போறேன், நான் ஒருத்தரோட அக்ரிமெண்ட் போடுறேன், லேபர் கான்ட்ராக்ட் போடுறேன். போடும்போது அவர் என்ன சொல்வாரு, நீ என் கூட உனக்கு இந்த ட்ரைனிங்லாம் நான் கொடுக்க போறேன், நீ வந்து இந்த என் கூட நீ ட்ரைனிங் எடுத்துக்கிறதுனால நீ மினிமம் என் கூட 5 வருஷத்துக்கு நீ வேலை செய்யணும். நீ அதுக்குள்ள நீ விட்டுட்டு போனேன்னா நீ என்னோட காம்படிட்டர் யாருக்கிட்டையும் நீ எந்த விதமான வேலைக்கும் நீ ஒத்துக்க கூடாது, அந்த பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கவர்னன்ட் உண்டு. இப்போ there was very Q and கிடையாது. அது எப்படி எனக்கு பிடிச்சாதான் நான் வேலை செய்வேன், நான் வேலையை விட்டு போனேன்னா நான் யாருக்கிட்ட வேலை பண்றது, கட்டுப்படுத்தக்கூடாது, இட்ஸ் அ ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணினாங்க. அப்பதான் செக்ஷன் 27 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன்வோக் பண்ணி பீரியட் ஆஃப் அக்ரிமெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் அக்ரி பண்ணிட்டு கையெழுத்து போட்டு, நான் 5 வருஷத்துக்கு நான் உனக்கு வேலை பண்றேன், நான் உங்ககிட்ட நான் இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போயிட்டேன்னா, அதுக்கு நடுவில் நான் பிரேக் பண்ணி வந்தேன்னா அந்த 5 வருஷத்துக்கு நான் அவருக்கு சொல்ற அந்த காம்படிட்டர் கிட்டயோ யாருக்கிட்டயோ நான் போகக்கூடாது. அது கரெக்டான கான்ட்ராக்ட் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் ஜாயின் பண்ணலாம், நாட் பிஃபோர் தி 5 இயர்ஸ் ஆர் பீரியட் ஆஃப் 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் அப்படின்னு. பட் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் 5 வருஷம் பீரியட் முடிஞ்சு, இப்ப நான் வந்து 4வது வருஷத்துலயே நான் வெளியில வந்துட்டேன், என்னோட பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் 5 இயர்ஸ். ஸோ அந்த 1 இயருக்கு தான் அவர் என்னை கட்டுப்படுத்த முடியும். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபுல்லி ஃப்ரீடம், எனக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. ஐ கேன் கோ அண்ட் ஜாயின் எனிபடி as long as intellectual property transferலாம் இல்லை அப்படின்னா நம்ம போகலாம். ஸோ 42ல வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எம்ப்ளாயர் மே கம் டு கோர்ட். இந்த மாதிரி என் கூட கான்ட்ராக்ட் கையெழுத்து போட்டான், நான் அவனுக்கு ஸ்கில்டு லேபரா எடுத்துட்டேன், அவனுக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து நான் இவ்வளவு செலவு பண்ணேன், ஆனா அவன் என்னடானா பாதியிலேயே வந்து என்னோட காம்படிட்டர்கிட்ட போயிட்டான், அதனால அவன் அந்த காம்படிட்டர்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது. திஸ் இஸ் a negative clause in the agreement. அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை உத்தரவு வாங்குறதுக்கான எவ்ரி உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு 42ல. இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி வரும். நடுவுல வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இட்ஸ் a restriction on trade அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணாங்க. பட் 27 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்து படிச்சீங்கன்னா it will clearly say during the period of the agreement to work for the employer plaintiff, அந்த பீரியடுக்கு நீ, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னா எனக்கு இதை வந்து நான் 5 வருஷத்துல நான் உன்னோட ட்ரைனிங்கான பலனை நான் எடுத்துடுவேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து ஒரு பாண்ட் மாதிரி எழுதி வாங்கிக்கிறாங்க. நீங்க அந்த பாண்டை பிரேக் பண்ணி வெளியில போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால இந்த பாண்ட் பீரியடுக்கு தான் அவனால இன்ஜெக்ஷன் வாங்க முடியும். பாண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் ஷுட் ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்கலி வெக்கேட்டட். இதுதான் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோட 38 to 42. சரி, இதெல்லாம் நமக்கு கொடுக்கு. ஸோ நம்ம வந்து கோர்ட்டுக்கு வரோம். கோர்ட்ல வந்து ஆர்டர் 39ல சூட் ஃபார் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி, வெறும் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட் போட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரிம் அப்ளிகேஷன் போடுறோம். எதுக்காட்டியில போடுறோம், ஆர்டர் 39 காட்டியில போடுறோம். என்ன கேட்குறோம், மாதிரி வந்து அவர் என்ன தடை உத்தரவு கொடுங்க, அவர் வந்து எனக்கு தடை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடுறோம். சில சமயம் எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைமே ஒருத்தர் கேட்டார், கேவியேட் இருக்கும்போது இன்ஜெக்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு. நீங்க இப்போ 148A எடுத்து படிச்சீங்கன்னா, தி கோர்ட் ஷால் நாட் கிராண்ட் இன்ஜெக்ஷன் வித்தவுட் நோட்டீஸ் டு தி கேவியேட்டார்னு இருக்கு. அவருக்கு அறிவிப்பு கொடுக்காமல் தான் போட வச்சு, அவர் கவுண்டர் போட்ட படம் கொடுக்கணும்னு சொல்ல, அவருக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு நீங்க இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ டிஃபரெண்டா நான் வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ரெமெடி இருக்கு, நான் இமீடியட்டா அவர்கிட்ட ஆர்டர் 39 ரூல் 3A வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு, ஆர்டர் 39 ரூல் 4ல வந்து இந்த இன்ஜெக்ஷன் வெக்கேட் பண்ணுங்க, அவர் உங்களை ஏமாத்தி வாங்கியிருக்காரு, இல்ல அவருக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட கண்டென்ஷன் எடுத்து வெக்கேட் இன்ஜெக்ஷன் நான் போடலாம். நான் வெக்கேட் இன்ஜெக்ஷன் நான் போட்டேன்னா உடனே 1 மந்த்துக்குள்ள கோர்ட்ல வந்து the court has to hear the application and pass orders, ஃபைனல் ஆர்டர்ஸ் போடணும்.
சப்போஸ் போடல, ஒரு மாசம் ஆச்சு, 1.5 மாசம் ஆச்சு, வாய்தா அது நான் ரிப்ளை போடுறேன், அதுல ஒரு அப்ளிகேஷன், ஒரு இன்ஜெக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு அப்ளிகேஷன் போடுவோம், ஒரு அட்வொகேட் கமிஷனர் அப்ளிகேஷன் போடுவோம், உடனே இன்னொரு அப்ளிகேஷன் போடுவோம், ரிசீவ் டாக்குமெண்ட் போடுவோம். அந்த ஐஏவை நடத்த விடா, இன்ஜெக்ஷன் இருக்கிறவங்க வந்து அதை நடத்த விடாம இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணுவோம். சரி, ஓகே. அப்போ டிஃபெண்டன்ட் இஸ் நவ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ் பார்ட்டி இன்ஜெக்ஷன். அவருக்கு என்ன ரெமெடி இருக்குன்னா, ஒன்னு வெக்கேட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் 39 ரூல் 4ல போடுறோம் இல்லையா? அந்த எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன் மேல யூ கேன் ஃபைல் அன் அப்பீல் அண்டர் ஆர்டர் 39 ரூல். அந்த ஆர்டர் 39 மேல யூ ஹேவ் ரைட் ஆஃப் அப்பீல். அது வந்து ஆர்டர் 43ல ப்ரொவைட் பண்ணிருக்கு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த எக்ஸ் பார்ட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே ஹைகோர்ட்டுக்கு ஓடி வருவோம். 227ல ஒரு சிஆர்பி போட்டு இது இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து அதை வெக்கேட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருந்தோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை, அதுவும் இப்போ லேட்டஸ்டா இஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் வி ராமசுப்ரமணியம் in the judgment reported in 2020 volume 2 law weekly page 256, அதாவது 2020 volume 2 law weekly page 256ல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லிட்டாரு, உனக்கு எக்ஸ்பார்ட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த இன்டர்ம் அப்ளிகேஷன் மேல யூ ஹேவ் ஒன்லி ரைட் ஆஃப் அப்பீல் டு தி நெக்ஸ்ட் அப்பலேட் கோர்ட். யூ கேனாட் இன்வோக் ஆர்டிகிள் 227 and come by way of a CRP அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா இப்போ லேட்டஸ்ட் ரூலிங் அது. ஸோ நம்ம வந்து அது மேல அப்பீல் போடலாம். அப்பீல்ல தானே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்ம் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐஏ இன்னும் டிஸ்போஸ் ஆகல. இன்டர்ம் ஆர்டர் கொடுக்கறதா கொடுக்கலாம், இல்லைன்னா ஜட்ஜ் கேன் டிஸ்மிஸ் இட் அண்ட் டைரக்ட் தி டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் டு டிஸ்போஸ் ஆஃப் தி ஐஏ. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆர்டர் 39ல கிடைக்கிற ரெமெடி. இப்போ ஆர்டர் 39ல அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சுன்னா அது மேல யூ ஹேவ் அ ரைட் ஆஃப் அப்பீல் டு தி நெக்ஸ்ட் அப்பலேட் கோர்ட். And if it is going to be a district court, then you will have a right of appeal, revision to the high court. So இதான் உங்களுக்கு ஹையர்கில. இப்போ வந்து நமக்கு நிறைய டவுட்ஸ் எப்போ வருதுன்னா, நம்ம வந்து இன்ஜெக்ஷன் சூட் போடுறோம், இன்ஜெக்ஷன் சூட் மட்டும் போட்டா போருமா, இல்லை நான் டிக்ளரேஷனும் கேட்கணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்ஸ்ட் குவெஸ்டனா தான் வந்து போயின்னு இருக்கு. எப்போ எந்த சந்தர்ப்பத்துல நான் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் கேட்கணும், இல்லை நான் வெறும் பேர் இன்ஜெக்ஷன் போட்டா போருமா அப்படிங்கிறது நிறைய கேஸ் லாஸ்லாம் வந்தது. இப்ப கடைசியா அனாதுல்லா சுதாகர்னு ஒரு கேஸ் ஜட்மெண்ட் வந்தது. 2008 வால்யூம் 4 SCC பேஜ் 594. 2008 வால்யூம் 4 SCC பேஜ் 594. இதுல என்ன சொல்லிட்டாங்க, சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் இஸ் மெயின்டெனபிள். இதுக்கு 2-3 காரணம் இருக்கு. இப்போ வந்து சூட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 25ல வந்து நம்ம வேல்யூ பண்றோம் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல. இன்ஜெக்ஷன் சூட்ஸ்லாம் நம்ம வந்து செக்ஷன் 27ல ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல நம்ம வேல்யூ பண்றோம். இப்போ நம்ம இந்த கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் எடுத்துட்டோம்னா செக்ஷன் 25ல subclause B, where the prayer is for a declaration and for consequential injunction and the relief sought is with reference to any immovable property, fee shall be computed on 1/2 of the market value of the property or on rupees 500, whichever is higher. ஸோ ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறோன்னா மார்க்கெட் வேல்யூல half the கோர்ட் ஃபீ ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 27 எடுத்துக்கோங்க. 27 எடுத்துனீங்கன்னா ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் இன் அ சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், இதாவது இது வந்து 27 will apply for a suit for bare injunction. வெறும் உறுத்துக்கட்டளைக்காக மட்டும் போடப்பட்ட வழக்குகளுக்கு தான் செக்ஷன் 27 அப்ளை ஆகும். டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் என்னுடைய உரிமைக்காகவும் என்ன சொல்றது, டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷனுக்காக போடுறது தான் 25ல போகும். இப்போ 27ல நிரந்தர உறுத்துக்கட்டளைக்கு மட்டும் தாக்கல்பட்ட வைக்க வந்து எப்படி நம்ம கோர்ட் ஃபீ ஓட்டுறோம்னு பாத்தீங்கன்னா, இன் அ சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் A, where the relief sought is with reference to any immovable property and where the plaintiff alleges that his title to the property is denied, or where an issue is framed regarding the plaintiff's title to the property, fee shall be computed on 1/2 of the market value of the property or on rupees 750, whichever is higher. இப்போ இதுக்கும் 25B க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேம்.
நீ டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டாலும் 1/2 ஆஃப் த மார்க்கெட் வேல்யூக்கு ஓட்ட போற. இப்ப நீ 27ல நீ வேல்யூ பண்ணினாலும் இஃப் சப்போஸ் உன்னோட பிளெயின்ட்லயும் சரி டிஃபெண்டன்ட் சொல்றதுனால கோர்ட் இஸ் ஃப்ரேமிங் அன் இஷ்யூ ஒன்னு ஃப்ரேம் பண்றாங்க. என்ன வாதிக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு உரிமை இருந்தாதான் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். சோ இல்ல சொத்து சுவாதீனத்தில் மட்டும்தான் நம்ம சுவாதீனம் பண்ணாலும் அவருக்கு அதனால சுவாதீனத்தினால அவருக்கு ஏதாவது உரிமை ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்றத டிசிஷனுக்கு வந்து அவங்க இஷ்யூ ஃப்ரேம் பண்ணாங்கன்னா அப்ப இந்த 1/2 ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ நம்ம ஓட்ட போறோம். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அந்த அனாதுலா சுதாகர்ல எல்லா இன்ஜெக்ஷன் சூட்டுக்கும் நீங்க உடனே டிக்ளரேஷன் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப வந்து somebody is on the யாருங்க அது தமயந்தின் யாரோ அவங்களோட ஆடியோ இதா இருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டான், இப்போ நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன். இந்த கேஸ்ல வந்து நான் டைட்டில் எப்படி ட்ரேஸ் பண்றேன், எனக்கு நான் ஏ கிட்டே நான் வாங்கினேன், நான் தான் முதல் பர்ச்சேசர், அதனால ஐ எம் என்டைட்டில் டு டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் நான் சொல்றேன். பி என்ன சொல்றாரு, இல்ல நான் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் நான் ஏ கிட்ட போட்டிருந்தேன், அதனால நான் தான் ப்ரையர் டைட்டில் ஹோல்டர், அதனால எனக்கு தான் ரைட் இருக்கு அப்படிங்க. ஸோ இப்போ என்ன இதுல டைட்டில் ட்ரேசிங் நான் ஏக்கு சொத்து பாத்தியதம்ங்கிறது 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை. 2 பேர்ல யாருக்கு முதல் உரிமை வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் தேவையில்லை, யாருக்கு முதல். அதனால பேர் இன்ஜெக்ஷன் சூட் இஸ் மெயின்டெனபிள். அதுல வந்து 27A அடியில நீங்க வந்து டைட்டிலையும் நீங்க டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ண அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன். நான் வந்து என்னோட டைட்டில் வந்து 1920ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு இனாம் அபாலிஷன் ஆக்ட்ல வந்து எனக்கு பட்டா கொடுக்கப்பட்டது, எங்க தாத்தாவோட சொத்து, அவர்கிட்ட இருந்து பார்ட்டிஷன் வந்து இங்க மார்ட்கேஜ் ஆச்சு, இதை வித்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகாபாரத கதையை சொல்லி என்னோட டைட்டில் நான் ட்ரேஸ் பண்றேன். ரெஸ்பாண்டன்ட் வந்து அதே மாதிரி அவர் ஒரு தனியா அவர் இன்னொரு ஒரு குரூப்பு கிட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரேசிங் ஆஃப் டைட்டில் சொல்றாரு. ஸோ இது ரெண்டையும் பிரிச்சு புரிஞ்சுட்டு டாக்குமெண்ட்ஸை பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். either of the party must ask for declaration of title அப்படிங்கறதா வந்து அனாதுலா சுதாகர்ல சொல்லப்பட்டிருக்கிற பிரின்சிபல். ஸோ நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம we'll have to proceed with the suit for injunction, bare injunction or for declaration of title and injunction. இப்போ வந்து besides the title suit, இப்போ நம்ம இன்ஜங்ஷன் வந்து வேற கேஸ்ல எப்போ வரும்னா, நான் உரிமையாளரா இருப்பேன், ஆனா ஒரு டாக்குமெண்ட் வந்து இட் வில் அஃபெக்ட் மை டைட்டில். நான் அப்ப என்ன பண்ணுவேன், அந்த டாக்குமெண்ட்டை செட் அசைட் பண்ணு நான் அப்ளிகேஷன் டிக்ளரேஷன் கேட்டுட்டு இன்ஜங்ஷன் கேட்பேன். ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் ஃபார் செட்டிங் அசைட் டாக்குமெண்ட் வரும் அப்படிங்கிறது செக்ஷன் 40 ஆஃப் கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்ல போயிட்டு செக்ஷன் 40-41 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் பார்ட்டி டு த டாக்குமெண்ட்னா அதை நான் செட் அசைட் பண்ண கேட்டுட்டு கான்சிக்வென்ஷியல் ரிலீஃபா நான் இன்ஜங்ஷன் கேட்கணும். இப்ப நான் வெறும் அந்த மாதிரி சூட்ல நான் என் பெயரில் ஏற்கனவே டாக்குமெண்ட் ஏற்பட்டு இருக்கும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணாம நான் கோர்ட்டுக்கு வந்து வெறும் பேர் இன்ஜங்ஷன் கேட்டேன்னா அது வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனால அது கொடுக்க மாட்டாங்க. சூட் வில் ஆல்சோ பி டிஸ்மிஸ்ட் as நாட் மெயின்டெனபிள். இப்ப சில பேர் சொல்றாங்க எனக்கு டைட்டில்லாம் கிடையாது, நான் ரொம்ப வருஷமா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். though I may be can be called even as a trespasser, but I am in possession for so many years. அதனால எனக்கு இன்ஜங்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல if I'm not a owner, I'm only a trespasser, whether I am entitled to injunction அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2004 1 SCC 769 2004 1 SCC 769 இதுல என்ன சொல்றாங்க, even a trespasser will be entitled to injunction against the true owner provided he is in settled possession அப்படிங்கிறாங்க. செட்டில்டு பொசஷன்னா ரொம்ப வருஷமா இதுக்காக வந்து நான் வந்து 25 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன் கூட இல்ல. ஈவன் இஃப் யூ ஆர் பீன் தேர் ஃபார் லாஸ்ட் 1 or 2 years or 3 years, இதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு பொதுவா நீ இருந்து அனுபவிச்சுக்கோ, நான் அப்புறம் வந்து உனக்கு காலி பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ட்ரெஸ்பஸரை வந்து நம்ம ட்ரை டு எவிக்ட் பை ஃபோர்ஸ் நம்ம கோர்ட்டுக்கு வராம ஓனர் வந்து எடுக்க முடியாது. இஃப் ஹி இஸ் இன் செட்டில்டு பொசிஷன், அப்போ ட்ரூ ஓனர் ஹேஸ் டு கம் டு கோர்ட் ஃபைல் அ சூட் ஃபார் ரிகவரி ஆஃப் பொசிஷன். அவர் அந்த மாதிரி இடைஞ்சல் பண்றாருன்னா ஈவன் அ ட்ரெஸ்பஸர் ஹூ இஸ் இன் செட்டில்டு பொசிஷன்
will be entitled to injunction against the true owner. அப்படிங்கிறது தான் இந்த 2004 1 SCC. அதை படிங்கோ. இன்ஃபேக்ட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த சிச்சுவேஷன்ல ஈவன் இஃப் ஐ எம் அ ட்ரெஸ்பர்சர் ஐ வில் பி என்டைட்டில்ட் டு an injunction. இன்னொரு கான்செப்ட் ஒன்று உண்டு. எப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரிஜினல் ஓனர் பேர்ல நான் எப்ப நான் எனக்கு ஒரிஜினல் ஓனர் ஏன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எப்ப நான் அவன் பேர்ல இன்ஜெக்ஷன் வாங்கலாம்? ஒன்னு இந்த மாதிரி செட்டில்டு பொசிஷனா இருந்தேன்னா வாங்கலாம். இன்னொரு கான்செப்ட் எப்போ வரும்னா, நான் அவரோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். I may be a lessee or an agreement holder or ஒரு licensee. So my possession is lawful. I'm in lawful possession with his permission or அது, but அந்த permission cancel ஆயிடுறது for some reasons. But நான் வந்து I want to continue in possession and he is trying to throw me out without any recourse to law. அந்த மாதிரி வரும்பொழுது I'm entitled to an injunction if my possession is lawful even under him. முதல்ல ஒரிஜின் பண்ணும்போது உள்ள நான் நுழையும் போது அவரோட பர்மிஷனோட உள்ள வந்திருக்கேன். either as a lessee or as a mortgagee or as a licensee or for various other reasons. If I have entered possession with his permission and I have some right, I'm able to prove it to the court that I have some right, the court can grant injunction even against the true owner. ஏன்னா நம்ம இந்திய சட்டத்துல வந்து நம்ம போய் வந்து ஒருத்தனை தூக்கி வெளியில போட்டுட்டு நம்ம சுவாதீனம் எடுத்துக்க முடியாது. அதுக்காக இப்ப நான் இன்னைக்கு வீடு காலி இடம் இருக்கேன், வீட்டுக்கு பின்னாடி காலி இடம் இருக்கு, திடீர்னு நாளைக்கு காலையில பார்த்தா திடீர்னு ஒருத்த வந்து குடிசை போடுறான். அப்ப நான் அவனை வந்து குடிசை போடாத, நீ குடிசை போடுறத நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து கோர்ட்ல போய் நான் மதுவா ஆர்டர் வாங்கிட்டு வரேன், அந்த மாதிரி சட்டம் சொல்லல. அப்போ நீங்க அவரை தடுத்து நிறுத்திட்டு அவரை நீங்க வெளியில மினிமம் ஃபோர்ஸ் எடுத்து அவரை நீங்க வெளியில அனுப்பிச்சிடலாம். அதுக்கு நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, தூக்கி வெளியில போட்டுருங்க. அது தட் இஸ் பர்மிசிபிள் இன் லா. அதாவது when a person is attempting to enter upon your property, you can prevent it, use minimum force to throw him out. அது வந்து அதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வரணும்ல. அப்ப நீங்க போட்டு ஒரு சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் கூட நீங்க போட்டுக்கலாம். but that doesn't mean that you should allow him. அவன் உள்ள வந்து உட்காந்துட்டாரு, அதனால ஒண்ணு நேத்திக்கு வந்தாரு, முந்தா நேத்திக்கு வந்தாரு, ஷார்ட் டேட்ல வந்தாருன்னா ஒரு நீங்க மினிமம் ஃபோர்ஸ் எடுத்து அவங்களை வெளியில அனுப்பிச்சிடலாம். உங்க பொசிஷனை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ங்கிறது தான் 2004 1 SCCலயும் அதெல்லாம் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் யோர் இது. அப்புறம் நம்ம யூஸ்வலா நம்ம நிறைய கேசஸ் நம்ம வந்து பார்ட்டிஷன் சூட் போடுவோம், இல்லைன்னா வந்து பார்ட்னர்ஷிப்ல சூட் வரும், இது மாதிரி ஜாயிண்ட் ஓனர்ஸ்குள்ள சூட்ஸ் வரும். அப்பெல்லாம் வரும்போது ஒரு கோ ஓனர் மைட் பி இன் பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இன்னொருத்தர் வந்து இப்பதான் எல்லாரும் அமெரிக்கா போயிடுறாங்க, பிரான்ஸ் போறாங்க, ஜெர்மனி போயிடுறாங்க, அவங்க எல்லாம் வரதே இல்லை. அவங்க இல்லாததுனால இவங்க ஃபுல்லா இவங்களே என்ஜாய் பண்ணிட்டு they treat that property as their own and they'll start demolishing and putting up construction and all that. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த வெளிநாட்டுல இருக்கிறவரோ யார் அனுபவத்துல இல்லையோ அவர் வந்து இவர் வந்து துராக்கிரமா இடத்த வந்து கட்டடம் கட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு he can get injunction. ஆனா இங்க இருக்கிறவர் வந்து அவர் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இஸ் கோ ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கோ ஓனர் பேர்லயோ கோ ஷேரர் பேர்லயோ அவர் வந்து வீட்டை உள்ளுக்குள்ள வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜெக்ஷன் வாங்க முடியாது. நோ பர்சன், நோ கோ ஓனர் கேன் ஹாவ் அன் இன்ஜெக்ஷன் அகேன்ஸ்ட் அனதர் கோ ஷேரர். இதுக்கு ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டுமா? 2020 வால்யூம் 2 லா வீக்லி பேஜ் 374. 2020 வால்யூம் 2 லா வீக்லி பேஜ் 374. இதுல என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு மிச்ச ஷேரர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவங்க ஷேரை வந்து ஒரு பர்ச்சேசர்ஸ் வித்துடுறாங்க. வித்த உடனே அந்த பர்ச்சேசர்ஸ் வாண்டட் டு ஃபைல் அவங்க பொசிஷன் எடுத்துன்னு they wanted to have an injunction against the co-owners, மிச்ச ஷேரர்ஸ். the court said no, you cannot get an injunction. ஆனா ஒரு dwelling unit பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்திருக்கு. அது ஒரு நிமிஷம் இருக்கு. ம் 1990 வால்யூம் 2 SCC பேஜ் 117. 1990 2 SCC பேஜ் 117. இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு டுவெல்லிங் ஹவுஸ் இருக்கு. டுவெல்லிங் ஹவுஸ்ல வந்து எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அதுல ஒரு குரூப் என்ன பண்றாங்க, தே செல் த ப்ராப்பர்ட்டி டு தேர்ட் பார்ட்டி. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளதான் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் ஒரு போர்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்றாங்க, இவங்க போர்ஷனை வித்துட்டு தே அலோவ் தி தேர்ட் பார்ட்டி டு கம் இன்டு தி ஹவுஸ். அப்போ வந்து மிச்சம் 2 பேர் வந்து அவங்க கேஸ் போடுறாங்க, இவர் உள்ள வரக்கூடாதுன்னு. இப்ப நியாயமா என்ன, அவரும் ஒரு கோ ஷேரர், ஃபைல் பண்றவங்களும் இருக்காது, பட் தோ ஹி இஸ் அ பர்ச்சேசர்,
இவர் அவர் மேல இன்ஜெக்ஷன் வாங்க முடியுமா? இஸ் ஆல்சோ கோ ஷேரர், கோ ஓனர் மேல நீ இன்ஜெக்ஷன் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு டுவெல்லிங் ஹவுஸா இருக்கிறதுனால செக்ஷன் 40 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை இன்வோக் பண்ணி 44 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டா, அவங்கள உள்ள விடக்கூடாது. ஏன்னா இவங்க ரிமைனிங் பர்சன்ஸ் ஆர் லிவிங் இன் த டுவெல்லிங் ஹவுஸ், ஒன்னா இருக்கிறாங்க, இல்ல மூணாவது மனுஷன் உள்ள வந்தனாக்கா அதுல ப்ராப்ளம் இருக்கும். அதனால அவங்க பேர்ல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க பேர்ல இன்ஜெக்ஷன் வாங்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி கேஸ்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆஃப்கோர்ஸ் இப்போ கோவிட்லாம் வந்ததுனால நிறைய பேருக்கு பிஸ்னஸ் லாஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்தும் போது நம்ம என்ன பண்றோம், வந்து ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நம்ம பேங்க் கேரண்டி கொடுப்போம். நிறைய அந்த ஸ்டாக் இன்வாய்ஸ்லாம் இது பண்ணி நிறைய ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் வரும்போது அதுக்கெல்லாம் வந்து பேங்க் கேரண்டி கொடுத்துருப்போம். இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி கோவிட் சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வந்து லாஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த பேங்க் கேரண்டி கொடுத்தது வந்து நீ பணம் கொடுத்துருக்க மாட்டேன், ஸோ உடனே நான் பேங்க் கேரண்டி இன்வோக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கேரண்டி இன்வோக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேங்க் கேரண்டி அவங்க இன்வோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து ஒரு பாயிண்ட் வரும். பேங்க் கேரண்டி எதுக்கு கொடுக்குறோம்? பேங்க் ஆக்சுவலா நான் வந்து ஒருத்தரோட நான் பிசினஸ் பண்றேன், அவர் எனக்கு சரக்கு சப்ளை பண்றாரு. இப்ப நான் நாளைக்கு சரக்கு வாங்கிட்டு எங்க ஓடி போயிட்டேன், நான் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அவருக்கு என்ன, அவர் நார்த் இந்தியால சப்ளை பண்றாரு, எனக்கு நான் சவுத்ல இருக்கேன், அவருக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியாது. அப்ப அவர் எந்த பேசிஸ்ல எந்த ஆதாரத்தை வச்சுன்னு அவர் எனக்கு சப்ளை பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி நான் பேங்க் கேரண்டி தரேன் அப்படின்வோம். அப்ப பேங்க் என்ன பண்ணுவான், ஆமா எனக்கு சித்ராவை தெரியும், அவருக்கு நீ சப்ளை பண்ணு, நான் வந்து உனக்கு அதுக்கு நான் ஜவாப் தரேன், ஐ அஷ்யூர் யூ தட் ஐ கேரண்டி தி பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கேரண்டிக்கு ஒரு அமௌண்ட் வச்சுப்பாங்க. அப் டு 5 lakhs நான் உனக்கு கேரண்டி பண்றேன், 10 lakhs நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கேரண்டி. சில பேருக்கு பிசினஸ் பெருசா இருந்தா 1 crore கூட பிஜி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேங்க் வந்து வில் அஷ்யூர் தி பர்சன் ஹூ இஸ் சப்ளைங், நான் பணம் கொடுக்குறேன். இப்போ அவர் வந்து எனக்கு சப்ளை கொடுத்தேன், எனக்கு சித்ரா பணம் கொடுக்கல, அதனால நான் ஐம் இன்வோக்கிங் தி பேங்க் கேரண்டி, பேங்க் லெட்டர் அனுப்புவான், பேங்க் நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்பான். இப்ப நான் எனக்கு தெரியும், எனக்கு வந்து இப்ப கையில காசு இல்ல, பிஜி இன்வோக் பண்ணானா, பிஜி பேங்க் கேரண்டி இன்வோக் பண்ணானா எனக்கு இன்னும் நஷ்டமாயிடும். அப்ப நான் கேன் ஐ கோ டு த கோர்ட் அண்ட் சே இல்ல எனக்கு கோவிட்னால முடிஞ்சு போச்சு, என்னால பேங்க் கேரண்டி இன்வோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா எனக்கும் அவனுக்கு ஒரு இருந்தாலும் பேங்க் யாருக்கு கேரண்டி கொடுக்குறான்னா, நார்த் இந்தியன் இருக்கான், நார்த்ல எனக்கு சப்ளை பண்ணாம இருக்கான், அவனுக்கும் பேங்க்குக்கும் தான் மெயின். அவன் வந்து இவனுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கான். அதனால பேங்க் உத்தரவாதம் கொடுத்தது வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணதான் அலோவ் பண்ணணுமே வெஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். அதுக்கு ஐ வில் கிவ் யூ லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் 2007 8 SCC 110 2007 வால்யூம் 8 SCC பேஜ் 110. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எப்போ ரொம்ப ரேர்னா, இந்த பேங்க் கேரண்டியே ஃப்ராடுலண்டா எழுதி வாங்கினது, இல்ல இந்த டிரான்சாக்ஷனே ஃப்ராடுலண்டா இருக்கு, இந்த பேங்க் கேரண்டி இன்வோக் பண்ணினா வந்து கொலோசலா இர்ரெட்ரிபிளா அவரால் எழுந்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலொழிய பேங்க் கேரண்டியை வந்து கொடுக்க கூடாது, என்கேஷ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷன் வாங்க முடியாது. அப்புறம் இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுக்குறோம். பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுக்குறோம்னா வந்து ஹூ இஸ் அ பவர் ஆஃப் அட்டார்னி? இஸ் அன் ஏஜென்ட். அவர் வந்து என்னோட ஷூல கால உள்ள ஏஜென்ட், அவர் வந்து வேலை செய்ய போறாரு. ஸோ எனக்கு அவசரம் அவர் வேலை செய்யறாரு. ஸோ இஸ் ஒன்லி மீ, அவர் என்னுடைய பார்ட், அவர் என்னையோட பார்ட்டே. ஸோ இப்போ நான் வந்து அவர் ஏஜென்சியை கேன்சல் பண்ணேன்னா, நான் அவர் அதுக்குள்ள வரக்கூடாது, அவர் வேலை செய்யக்கூடாதுன்னு வந்து நான் ஆர்டர் வாங்கலாம். தட் இன்ஜங்ஷன் இஸ் பாசிபிள். தட் ஏஜென்சி கேன்சல் ஆயிடுது, he is no longer my agent, therefore he shall not disturb my business, he cannot act as my agent சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் வாங்கலாம். அதே இப்ப ஏஜென்ட் வந்து பிரின்சிபல் கேன்சல் பண்ணின அப்புறம் பிரின்சிபல் கேன்சல் பண்ணக்கூடாது ஏஜென்சிய, நான் தான் அவரோட ஏஜென்ட் ஆயிருப்பேன், நான் தான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது. ஏன்னா சுப்ரீம் இதுலயே சொல்றான், இந்த 41 சொல்றான், வேர் தி கான்ட்ராக்ட் இஸ் டிட்டர்மினபிள். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி நான் எப்போ வேணா ரிவோக் பண்ணலாம், இட் இஸ் மை எனக்கு என்னோட இஷ்டம்,
எனக்கு நான் ஏ பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சுக்கலாமா, பிஏ பவர் ஆஃப் வச்சுக்கலாமா, எவ்வளவு நாள் வச்சுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என் அபிப்பிராயத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நான் எப்ப வேணா அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பவர் ஆஃப் அட்டார்னியா செயல்படுவர் வந்து இஸ் ஒன்லி an ஏஜென்ட். அவர் வந்து கோர்ட்ல வழக்கு போட்டு பிரின்சிபல் வந்து என் பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து நான் தான் அந்த பிசினஸ் பண்ணுவேன், நான் தான் அதை செய்வேன், நான் தான் சேல் டீட் எழுதி தருவேன் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நிறைய நமக்கு அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் சேல் கப்புள் வித் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து அவங்க வந்து சேல் டீட் போட்டு இருக்கும்போது பாதியிலே ஒரு சமயம் அந்த லார்ஜ் 200 ஏக்கர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அதுல கடைசியில பார்த்தா எல்லார்ட்டையும் பவர் தான் எழுதி வாங்கியிருப்பாங்க. அந்த பில்டர்ஸ் ஆர் டெவலப்பர்ஸ் தே வுட் நாட் ஹவ் காட் சேல் டீட். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பவர் ஆஃப் அட்டார்னியே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஹோல் ப்ராஜெக்ட் போயிடும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாட் இஸ் தி ரெமெடி ஆஃப் த பர்சன்? அப்போ நீங்க வந்து யூ மஸ்ட் பி இன் அ பொசிஷன் டு சே, நான் பவர் ஆஃப் அட்டார்னியை தவிர எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால ஐ எம் அ பவர் ஆஃப் அட்டார்னி கப்புள்ட் வித் இன்ட்ரெஸ்ட், அதனால என்னோட இதை செட்டில் பண்ணாம அவர் வந்து எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது, அதனால நீங்க எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க, அவர் எந்த விதமான ஏலினேஷனும் பண்ணக்கூடாது, என்னோட பவரை கேன்சல் பண்ணி 3வது மனுஷனுக்கு விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பதான் இன்ஜெக்ஷன் வாங்க முடியும். ஸோ வெறும் பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சுட்டு இருந்தாக்க எந்த இன்ஜெக்ஷனும் வாங்க முடியாது. Power of attorney coupled with interest. I have some interest in the property which is the subject matter of the power of attorney னு நம்மளால டாக்குமெண்ட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ண முடிஞ்சாதான் இன்ஜெக்ஷன் வாங்க முடியும், இல்லைன்னா இன்ஜெக்ஷன் வாங்க முடியாது. அதே மாதிரி இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ப்ராஜெக்ட்ஸ் வருது, நிறைய ரியல் எஸ்டேட்ல வந்து இப்போ நிறைய பில்டிங்ஸ் டெவலப் பண்றோம், நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போடுறோம். லேண்ட் ஓனர் வந்து லேண்ட் ஓனர் வில் என்டர் இன் டு அ கான்ட்ராக்ட் வித் ஓ பில்டர். நான் 50% எடுத்துக்கிறேன், நீ 50% பில்டப் ஏரியா எடுத்துக்கோ, நம்ம 2 பேரும் அந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்மளோட டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ்னு எழுதுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்னு எழுதுவாங்க, டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்னு எழுதுவாங்க. இதுல வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து பில்டருக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லேண்ட் ஓனருக்கு இன்ஜெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் என்னோடது வந்து ஒரு ஏக்கருக்கு நான் டெவலப் பண்ண கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன என்னோட அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றதுன்னா, அவர் 60% பில்டிங் கட்டிட்டு 60% லேண்டுக்கு ஆன ப்ரொபோர்ஷனேட் ஃபிளாட்ஸ் அவர் வித்துப்பாரு, 40%க்கான ஃபிளாட் எனக்கு கொடுத்துருவாரு. ஸோ நான் வித்துக்கலாம், நான் வச்சுக்கலாம், இட்ஸ் ஆஸ் அ ஓனர். இது நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட் பண்றோம், லேண்டோட வேல்யூ எடுத்துக்கிறோம், லேண்டோட வேல்யூல வந்து அதுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்டட் போர்ஷனை எனக்கு கொடுக்குறாரு, அவர் இன்வெஸ்ட் பண்ணி கட்டுறதுனால அவருக்கு உண்டான ஷேர் வந்து நான் 60% கொடுக்குறேன்னு சொல்றேன். திஸ் இஸ் a பியூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ஆர் we call this as a டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். இப்ப ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று உண்டு. ஜாயிண்ட் வெஞ்சர் எப்படி வரும்னா, நான் லேண்ட் ஓனர், நான் ஒருத்தரோட கான்ட்ராக்ட் போடுறேன். என்ன மாதிரி கான்ட்ராக்ட் போடுறேன், நான் நீ சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணலாம், நான் என் லேண்டை மூலதனமா வைக்கிறேன். ஸோ அவளோட லேண்டோட வேல்யூ ஒரு 1 crore. ஸோ என்னோட மூலதனம் 1 crore. நீ வந்து பில்டிங்லாம் கட்டுறதுக்கு அதுக்கு நீ மூலதனம் கொண்டு வா, நீ ஒரு 1 crore போடு, அப்பதான் பில்டிங் வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை டெவலப் பண்ணிட்டு எல்லாருக்கும் வித்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஸோ ஷேரிங் தி ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வரும். அதுல லேண்ட் ஓனருக்கு என்ன ரோல், அவரும் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையுமே சொல்லணும், டெவலப்மெண்ட் பண்ணணும். லேண்ட் ஓனர் வில் ஹாவ் அ ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி இது. அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், இப்படிதான் கட்டணும், அப்படிதான் கட்டணும் அப்படிங்கறதெல்லாமும் அவருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த லேண்ட் ஓனர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஹி ஹேஸ் எவ்ரி ரைட் டு question or participate in all the management. Then he becomes a partner. Actually வந்து joint venture வந்து it's like a partnership between the owner and the builder. அப்போ வரும்போது 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்ஜெக்ஷன் வாங்கலாம். இவர் வந்து இவரை விட்டுட்டு போறாருன்னா இட் இஸ் லைக் அ பார்ட்னர்ஷிப், ஆனாலும் இன்ஜெக்ஷன் கிடைக்கும். அதே இப்போ லேண்ட் ஓனர் முதல்ல சொன்ன பாருங்க, டெவலப்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் வரும்போது இப்போ பில்டர் சரியானபடி கட்டல, இல்லைன்னா அவர் வந்து டிலே பண்றாரு, லேட்டா எடுத்து சரியானபடி கட்டல, இவருக்கோட ஷேரை சரியா கொடுக்கல, இவருக்கு சொல்லாமே விற்கிறாரு அப்படிங்கிறதுனா அப்ப நம்ம பவர் ஆஃப் அட்டார்னியை கேன்சல் பண்ணிட்டு நானே கட்டிக்கிறேன், நீ வெளியில போ அப்படி சொல்லிட்டு லேண்ட் ஓனருக்கு ரைட் இருக்கு. பில்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் அவர் செலவு பண்ணியிருக்காரோ அந்த செலவுக்கான காசை மட்டும்தான் எடுத்துன்னு அவருக்கு வெளியில போறதுக்கு உரிமை இருக்கு. அவர் வந்து எனக்கு இந்த கட்டணும், நான் தான் கட்டுவேன் அப்படின்ற சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்
ரிலீஃபும் கொடுக்க கூடாதுங்கிறதே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல இருக்கு. தட் வில் பி a subject matter in some other webinar. ஸோ இதுதான் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் பத்தி ஒரு. அதே மாதிரி இப்போ நிறைய உங்களுக்கு வந்து எலெக்ஷன் சம்பந்தமா சூட்ஸ் வரும், எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ ஜென்ரலி எலெக்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து எப்போ நம்ம கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னா, சரியானபடி ஓட்டர்ஸ் லிஸ்ட் தயாரிக்கல, சரியானபடி நோட்டீஸ் கொடுக்கப்படல அப்படின்னா எலெக்ஷன் டேட்டுக்கு நிறைய நாள் முன்னாடியே வரணும். நீங்க வந்து எலெக்ஷனுக்கு நாளைக்கு எலெக்ஷன் இருக்குன்னா நாள் வந்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு இன்ஜங்ஷன் கிடைக்காது. unless you make out a case that voters list is not there, யாரு ஓட்டு போட போற எலெக்ஷன்ல இருக்கிறதே சரியானபடி நிர்ணயிக்கப்படல, சரியானபடி அறிவிப்பு 21 நாள் அறிவிப்பு கொடுக்கணுமா 15 நாள் அறிவிப்பு கொடுக்கணுமா, அறிவிப்புகள் சரியானபடி கொடுக்கப்படல அப்படிங்கிற 2 காரணத்துக்கு தான் நீங்க கோர்ட்டுக்கு வந்தா இன்ஜங்ஷன் கிடைக்கும். அதர்வைஸ் எலெக்ஷன் மேட்டர்ஸ்ல courts always say let the election go on. It's a democratic process. எலெக்ஷன் நடக்கிறபடி நடக்கட்டும். நாளைக்கு எலெக்ஷன் சரியா நடக்கலைங்கிறதுக்கு நீங்க எலெக்ஷன் கேஸ் போட்டுக்கோங்க, எலெக்ஷனை செட்டசைட் பண்ணி கேஸ் போடுங்க. எந்த எலெக்ஷனையும் வந்து நடப்பதை வந்து தடை செய்யக்கூடாது, தடை உத்தரவு ஃபார் எலெக்ஷன் மேட்டர்ஸ் ஷுட் நாட் பி கிராண்டட்ங்கிறது தான் நம்ம ஹைகோர்ட் வந்து ரெகுலரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சில சமயம் வந்து இப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் மேலலாம் இன்ஜங்ஷன் சூட்ஸ் போடுறாங்க. சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து இந்த சொத்துக்கான எந்த விதமான பதிவும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்க சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி சூட்டே நாட் மெயின்டெனபிள். சில சமயம் கவர்மெண்ட் பீரியடே தே டோன்ட் அப்பியர் அண்ட் ex parte injunctions have been granted. In fact, in one unreported judgment, I was able to get an order saying that such a type of injunction is void injunction. It is unenforceable in law அப்படின்னு ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. It has not been reported anywhere. ஏன் அப்படின்னா சப் ரிஜிஸ்ட்ராரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து டியூட்டி என்ன, ஸ்டாச்சுட்டரி டியூட்டி. அவருக்கு வந்து சட்டப்படி அவர் வந்து கொடுக்கப்படும் ஆவணங்களை பதிவு செய்யணுங்கிறது தான் வந்து அவருடைய டியூட்டி. அந்த டியூட்டி அவரை செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டை சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது அப்படின்னு சொன்னார்னா, அவரோட ப்ராப்பர்ட்டி யார் அவரோட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க பேர்ல வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட் போட்டு டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இது மாதிரி எனக்கு டிகிரி வந்துருது, அதனால தயவுசெய்து நீங்க இத எந்த விதமான பதிவும் இவர் சொல்றபடி செய்யாதீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்ட்ராரே பண்ண மாட்டார். ஆனா எதை பத்தி எந்த விதமான ஒரு டிக்ளரேஷனும் இல்லாம திடீர்னு நான் தான் இதுக்கு ஓனர், ஆனா சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து இது சம்பந்தமா எந்த பதிவும் பண்ணக்கூடாதுன்னு வெறும் பேர் இன்ஜங்ஷன் சூட் ஒன்லி அகேன்ஸ்ட் சப் ரிஜிஸ்ட்ரார் போட முடியாது. அந்த மாதிரி எந்த மாதிரி போடுறாங்க, பட் அந்த மாதிரி போடக்கூடாதுங்கிறது தான் சட்டம். அதே மாதிரி இப்போ ஆக்ஷன்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜங்ஷன் கேட்பாங்க. அது எப்போ கொடுக்குறாங்களா அப்படின்னா, இப்போ செக்ஷன் நம்ம சிட்டி சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் மார்ட்கேஜஸ்ல வந்து செக்ஷன் 69 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல வந்து மார்ட்கேஜிக்கு, அதாவது அடமானம் கிரெடிட்டா இருக்கார் இல்லையா கடன் கொடுத்தவர், அவருக்கு வந்து செக்ஷன் 69 ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஒரு ரைட் கொடுக்குறாங்க சிம்பிள் மார்ட்கேஜ்ல. என்னன்னா அவரே வந்து கோர்ட்டுக்கு அணுகாம அவரே வந்து ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு கொண்டு தனக்கு வர வேண்டிய தொகையை அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து தி மார்ட்கேஜார் யாரு கடன் வாங்கினாரோ அவர் வந்து கோர்ட்ல வந்து அவர் எந்த விதமான ஏலமும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனை வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வந்து இன்ஜங்ஷன் ஃபைல் பண்ணலாம். மிச்சப்படி வேற எந்த பப்ளிக் ஆக்ஷனோ எதையுமே வந்து நிறுத்துறதுக்கு வந்து unless you make out that public auction notice was not served or notice is incorrect, அந்த மாதிரி நீங்க டெக்னிக்கலா எடுத்துன்னு போனாலும் ஒழிய no public auction will be stalled. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜங்ஷன்ஸ் பத்தி நம்ம இப்போ பேசினோம். இப்போ வந்து இப்போ ஒரு சூட் வந்து டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆயிடுது. யூ ஹேட் தி பிளெயின்டிஃப் ஹேட் தி பெனிஃபிட் ஆஃப் இன்ஜங்ஷன். ஏதோ ஒரு காரணம் பிளெயின்டிஃப் வரல, வக்கீலும் வரல, இன்ஜங்ஷன் தோ பாய் காட் தான் சொல்றோமே, இதெல்லாம் வரும்போது இன்ஜங்ஷன் டிஸ்மிஸ் ஆயிடும். சப்சிக்வெண்டா அப்ளிகேஷன் டு ரெஸ்டோர் போடுறோம். ரெஸ்டோர் போட்டப்போ ரெஸ்டோர் போடும்போது வெதர் தி இன்ட்ரிம் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்டோர் ஆயிடுமா, இல்ல நம்ம திருப்பி மனு போட்டு இன்ஜெக்ஷன் திருப்பி கேட்கணுமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சூட் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் போடும்போது அந்த ஜட்ஜ் என்ன எழுதியிருக்காரு ஆர்டர்லன்னு பார்க்கணும். திஸ் சூட் பிளெயின்டிஃப் வரல, வாதி வரவில்லை, எந்தவித வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை, ஆகையால்
இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாருன்னா ஏற்கனவே கொடுத்த இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன்லாம் வெக்கேட் ஆகல, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நீங்க அடுத்த 30 நாளைக்குள்ள போட்டு நீங்க அந்த ரெஸ்டோரேஷன் கேட்கும்போது அதெல்லாம ரெஸ்டோர் ஆயிடும். அதே அதனால இது வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது, இதில் உள்ள இடைக்கால மனுக்கள் எல்லாமும் வந்து க்ளோஸ் செய்யப்படுகிறது, இல்லைன்னா இடைக்கால மனுத்தெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல்சோ க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டாருன்னா, அப்போ நீங்க ரெஸ்டோரேஷன் போடும்போது அப்ளிகேஷன் டு ரெஸ்டோர் தி இன்டரிம் ஆர்டராகவும் சேர்ந்து போடணும். அப்பதான் அது ரெஸ்டோர் ஆகும், இல்லைன்னா ரெஸ்டோர் ஆகாது. ஸோ இன்டரிம் ஆர்டர்ஸ் பெண்டிங் சூட் இன் a suit for dismiss for default வந்து ஆட்டோமேட்டிக்கா இது ரெஸ்டோர் ஆகாது. It depends upon what is the order passed by the judge while dismissing the suit. இதுக்கு வந்து I'll give you two case laws. 2004 volume 6 SCC page 378. 2011 1 MLJ page 861. 2011 volume 1 MLJ page 861. In fact, I'm running out of time. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் I don't know whether I'll be able to complete it. கொஞ்சம் ஃபாஸ்டா போலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இங்க இன்ஜெக்ஷன் டிகிரிலாம் வாங்கிடுறீங்க. ஒன் ஆஃப் தி டிகிரி இஸ் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன். அவர் உங்களை வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்போ எப்படி நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண போறோம்? ஒரு இன்ஜெக்ஷன் டிகிரி வாங்கிட்டோம்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இட் வில் பி தேர் ஃபார் எவர் டில் த ப்ராப்பர்ட்டி. அதனால அவர் இறந்தாலும் அவருடைய எல்லார்ஸ் மேலேயும் நீங்க இன்ஜெக்ஷன் டிகிரியை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். எல்லாஸ் மட்டும் இல்ல, அவர் யாருக்கிட்டே இருந்து கிரயம் வாங்குறாரோ அவங்களுடைய யாரு எல்லாம் அவங்கள்ட்ட வர அதுல அவர் பேர்ல எல்லாம் நம்ம பர்சன் கிளைமிங் அண்டர் தி டிஃபெண்டன்ட் பேர்ல நம்ம இன்ஜெக்ஷன் டிகிரியை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணலாம்னா பை தி அரெஸ்ட் ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி தட் ஹி ஹஸ் வயலேட்டட் தி ஆர்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன் நம்ம கேட்டு வாங்கலாம். இப்போ ஒரு கேஸ்ல என்ன ஆகுதுன்னா மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன், அதாவது ஒரு பாத்வே சம்பந்தமா ஒரு கேஸ் நடக்கிறது. பாத்வே சம்பந்தமா கேஸ் நடக்கும்பொழுது அதுல வந்து இந்த பாத்வேல வந்து எந்த விதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டிகிரி இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே அதுல போட்டிருக்க கட்டுறதையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆயிடுறது. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க, அது முடிஞ்சு போயிடுறது. ஆனா டிகிரி இஸ் தேர் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் தட் ஈ ஷால் நாட் புட் அப் எனி ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கும், மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் இருக்கு. இப்போ என்ன இருந்தா சப்சிக்வெண்டா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அந்த பாத்வேல என்க்ரோச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் புட் அப் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தேர். ஸோ தி பிளெயின்டிஃப் ஃபைல்ட் அன் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், இபி போட்டு அவர் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கோர்ட்ல என்ன அவங்க ஆர்கியூ பண்ணாங்கன்னா, இல்ல அவர் ஏற்கனவே இபி போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஃப்ரெஷ் காஸ் ஆஃப் ஆக்ஷன்னால அவர் ஃப்ரெஷ் வழக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி செய்யறாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, you can maintain the execution petition and also you can seek to remove it. ஏன்னா எப்போ நான் இன்ஜெக்ஷன் டிகிரி நான் வாங்கியிருக்கேனோ அது எந்த காலத்துக்கும் உண்டு, சாஸ்வதமா உண்டு. மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் வந்து அந்த இடத்துக்கு வந்து எந்த விதமான கட்டுமானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது வந்து எப்போதுமே நிறைவேற்றப்படலாம். தட் இஸ் நாட் கன்ஃபைன் டு ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆர் ஒன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. டிகிரியா இருக்கிற வரைக்கும் எப்போ வேணா அதை நிறைவேற்றப்படலாம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஐ கிவ் யூ தி சைட்டேஷன். 2007 volume 1 CTC page 217. 2007 volume 1 CTC page 217. For 1979 volume 1 MLJ page 380. 1979 volume 1 MLJ page 380. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் சம்பந்தமா பார்த்தோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் சம்பந்தமா தான். இப்போ அதுதான் ரொம்ப டஃப் சப்ஜெக்டா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எப்போ வந்து நம்ம ஒருத்தரை வந்து செய்யணும், இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஆனா நமக்கு அது நியாயமா படும், ஆனா நம்மளால செயலாக்கம் பண்ண முடியுமான்னு தெரியறது இல்லை. நான் இப்போ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லின்னு வரேன். இப்போ வந்து ஒரு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விடும்போது நானும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட பிட் நமக்கு தான் இப்போ தெரியுமே, அந்த க்ளோஸ் சர்க்கியூட்டு இன்னொரு கன்சார்ஷியம் வச்சுப்பாங்க, இவங்களோட பிட்டை மட்டும் வாங்கிப்பாங்க,
எனக்கு அவன் மூஞ்சி பிடிக்கல, நான் யார் பார்க்கணுமோ நான் பார்க்கல அப்படின்னா என் பிட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவேன், நான் கோர்ட்டுக்கு வருவேன். கோர்ட்டுக்கு வந்து என்ன பிட்டை ரிஜெக்ட் பண்ணினது தப்பு, எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு, ஏன் என்ன பிட்டை ரிஜெக்ட் பண்ணாங்க, என் பிட்டை ரிஜெக்ட் பண்ண தப்பு, அதனால என் பிட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். ஸோ இப்போ நான் என்னோட ப்ரேயர் என்ன இருக்கும், டு செட் aside my order of rejection of my bid and a mandatory injunction directing them to accept my bid அப்படின்ட்டு, இல்லைன்னா எனக்கு அலாட்மெண்ட் கொடு, எனக்கு டெண்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செயலுறுத்து கட்டளை கேட்கிறேன். mandatory injunction directing them to give me the allotment or give me the tender அப்படிங்கிறது அந்த கேஸ் அந்த மாதிரி நான் கேட்கிறேன். பாசிட்டிவா எனக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கோர்ட் சேஸ் எஸ், உனக்கு நிராகரிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல முடியுமே தவிர உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு என்னால ஏன் சொல்ல முடியாதுன்னா, நான் வந்து கான்ட்ராக்டிங் பார்ட்டி கிடையாது. கோர்ட் இஸ் நாட் அ கான்ட்ராக்டிங் பார்ட்டி. நீயும் அவனும் போட்டுக்க வேண்டிய கான்ட்ராக்ட் எப்படி போட்டுக்கணும், என்ன கண்டிஷன் போட்டுக்கணும்னு கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால ஐ கேன் ஒன்லி சே ரிஜெக்ஷன் தப்புன்னு சொல்லலாம். அதனால நீங்க திருப்பி உன்னோட பிட்டை கன்சிடர் பண்ணுன்னு தான் நான் ஆர்டர் போட முடியும். பிட்டை நீ ஏத்துன்னு நீ இவனுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னு நான் சொல்ல முடியாது. தட் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் cannot be granted அப்படிங்கறதுதான் சுப்ரீம் கோர்ட் 2017 வால்யூம் 4 SCC page 243. 2017 வால்யூம் 4 SCC page 243. இப்ப நம்ம எக்ஸ்பார்ட்டி இன்டர்ம் இன்ஜங்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும். இப்ப நிறைய பேர் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு சூட் ஃபார் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் போடுவான், உடனே ஒரு எக்ஸ்பார்ட்டியா ஒரு இன்டர்ம் இன்ஜங்ஷன் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உடனே போலீஸை வச்சு உள்ள வந்து பூந்துருவான், எக்ஸ்பார்ட்டி இன்ஜங்ஷன் வச்சுன்னு உள்ள வந்துருவான். அப்ப நான் எல்லா போயிட்டு ஐயோங்க அவன் வந்து நான் தான் பொசிஷன்ல இருந்தேன், அவன் வந்து உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஐ ஃபைல் அன் அப்ளிகேஷன் to vacate the injunction and tell that I am in possession. He is now with the order of injunction, he is encroached upon my property. நீங்க இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால தான் உள்ள வந்தா, இல்லைன்னா உள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ த கோர்ட் கேன் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இஃப் ரியலி அன்னி தேதியில அவங்க இன்ஜெக்ஷன் கொடுக்குற அன்னைக்கு டிஃபெண்ட் தான் பொசிஷன்ல இருந்தான், பிளைன்டிஃப் பொசிஷன்கே இல்லை, ஆனா இந்த இன்ஜெக்ஷனை வச்சுன்னு தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா, court can grant interim mandatory injunction directing the plaintiff to put the defendant in possession of the property. In fact, அது ஒரு மேட்டர்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஹை கோர்ட்ல வந்தது. அப்ப ஆக்சுவலி அப்ப தீபாவளி டைம் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் என்ன பண்றான், இந்த மாதிரிதான் ஒரு டக்குன்னு கோர்ட்ல போறான், அவனுக்கு ரைட்ஸே கிடையாது. he just goes and gets an order of ex parte injunction. அடுத்த நாள் தீபாவளி, ஒரு 4 நாள் கோர்ட் லீவு. இவன் என்ன பண்றான், நேர போய் அவனை எல்லாரையும் தூக்கி வெளியில போட்டு occupies the house and demolishes the house also. So that man was really left on the street. தீபாவளி அதுமா அவனுக்கு வந்து வீடு வாசல் எல்லாம் போய் என்ன பண்றான், he files an revision under 227 and it comes up before then Justice S.S. Subramani J. அப்பா அவர் பார்த்துட்டு he was so unhappy. எப்படி வந்து arms of judiciary has been fraudulently misused to dispossess a person and at the instance of a person who had no right in the property ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இமீடியட்டா போலீஸை கூப்பிட்டு இமீடியட்டா அந்த ஆளை தூக்கி வெளில போட சொல்லிட்டு he gave an interim mandatory injunction in article 227 saying that injunction judge கொடுத்ததும் தப்பு, அதை வச்சு நீ உள்ள பிறந்ததும் தப்புன்னு சொல்லி he restored possession of the person who was ousted on the basis of an order of injunction. So இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல வந்து interim mandatory injunction வந்து கொடுக்கறது வாஸ்தவம். நம்ம நார்மலா வந்து இன்டர்ம் ஆர்டர்ஸ் எதுக்கு வாங்குறோம்னா, இன்னி தேதியில வழக்கு போடும் தேதியிலையோ இல்லாட்டி இன்ஜெக்ஷன் கொடுக்குற தேதியிலையோ என்ன நிலைமை இருக்கிறதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயின்டைன் பண்ணது தான் போடுறோம். ஒரு கேஸ்ல என்ன ஆயிடுதுன்னா, ஜட்ஜுக்கு வந்து பொசிஷன் யார்கிட்ட இருக்குன்னு அவரால் சொல்ல முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டேட்டஸ் கோ ஆஸ் ஆன் டேட் டு பி மெயின்டைன்னு போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிளைன்டிஃப் ஃபைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சேயிங் நான் பொசிஷன்ல இருந்தேன், இப்போ டிஃபெண்டன்ட் உள்ள வந்துட்டான், அதனால எனக்கு இன்டர்ம் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் டு ஹேண்ட் ஓவர் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறான். போட்ட உடனே தட் வாஸ் ஆர்டர்ட். ஸோ அது மேல வந்து தே கோ அப் டு த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிடுறாங்க, நோ, அதாவது 2018 வால்யூம் 17 SCC
பேஜ் 203. இட்ஸ் a very interesting ஜட்ஜ்மெண்ட். கொஞ்சம் அதை போய் படிங்கோ. எந்த சிச்சுவேஷன்ல இன்டர் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் கோர்ட்டால கொடுக்கப்படலான்றதை அதுல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 2018 வால்யூம் 17 SEC பேஜ் 203. இதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க, in case the judge, if he had decided on the day when he granted status quo that plaintiff was in possession na, then interim mandatory injunction கொடுத்துருக்கலாம். ஆனா judge was at a loss to understand whether who is in possession. status quoங்கிற ஆடுறதுக்கு அர்த்தமே இல்ல. அதனால இங்க interim mandatory injunction plaintiffக்கு கிடைக்காது, let him go and get the trial of the suit சொல்லிட்டு ட்ரையல் காமிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ல வந்து இப்ப நம்ம சூட் ஃபார் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் வந்து எதுக்கு போறோம், ஒரு சமா இடிச்சிருக்காங்க இல்லைன்னா இது பண்ணி. இப்போ என்ன பண்ணாங்க சில பேர், மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் டு எக்ஸிக்யூட் சேல் டீட் அப்படின்னு ஒரு சூட்டு போறோம். அது எதுக்கு? இது டு அவாய்ட் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ. இப்போ நீங்க டிக்ளரேஷன் இன்ஜங்ஷன் கேட்டா டிக்ளரேஷனுக்கு கோர்ட் ஃபீ ஓட்டணும் அப்படிங்கிறதுனால வெறும் பேர் இன்ஜங்ஷன் சூட் போட்டு லோவஸ்ட் கோர்ட்ல போய் போடுறோம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா வெறும் மேண்டேட்டரி இன்ஜங்ஷனுக்கு ஒரு வேல்யூவேஷனை போட்டு டைரக்டிங் தி டிஃபெண்டன்ட் டு எக்ஸிக்யூட் சேல் டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் சூட் போடுறாங்க. போட்ட உடனே அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போய் இப்போ லேட்டஸ்டா 2020 வால்யூம் 3 SCC பேஜ் 311, 2020 வால்யூம் 3 SCC பேஜ் 311 அவர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து டூபியஸா வந்து இன்ஃபேக்ட் இட் வாஸ் ரிட்டன் பை ஹிஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ரோஹின்டன் நரிமன். இந்த மாதிரி டூபியஸா பிரேயரை போட்டு வந்து யூ கே நாட் சர்கம்வென்ட் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. நீ வந்து இப்போ யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மேல 250 ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி 25 ரூபா கோர்ட் ஃபீ ஓட்டிட்டு நீ வந்து என்ன சேல்டிடி எழுதி கேட்கற, நீ ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு. இதுல என்ன ஆயிடுதுன்னா, ட்ரையல் கோர்ட்ல அவர் அந்த மாதிரி கேஸ் போட்டு வெறும் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் சூட்டை போட்ட உடனே டிஃபெண்டன்ட் ரேஸ் தி அப்ஜெக்ஷன் சேயிங் சூட் இஸ் நாட் மெயின்டெனபிள். ட்ரையல் கோர்ட்ல என்ன பண்ணிடுறான், ஆமாமா வேல்யூ பண்ணிருக்கணும், நீ போய் ப்ராப்பரா வேல்யூ பண்ணு அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றான், வேல்யூ பண்ணி கோர்ட் ஃபீ ஓட்டிடுறான். எதுக்கு? வேல்யூ ஆன் தி பேஸ் ஆஃப் இது ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்க்கான சேல் டீட் வேல்யூ கட்டிடுறான். பட் he couldn't amend the prayer also. அப்பீல்ல வருது. அப்பீல் வந்தோடனே சூட் வாஸ் டிஸ்மிஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் தட் இட் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். நீ கோர்ட் ஃபீ ஒட்டுற இன்னைக்கு ஆல்ரெடி 3 வருஷம் ஆயிடுது, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டே உன்னால போட முடியாது. மியர் பேமெண்ட் ஆஃப் கோர்ட் ஃபீ வில் நாட் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஃபைலிங் எ டிஃபெக்டிவ் பிளெயின், therefore the suit is not maintainable சொல்லிட்டு சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. So these are the interesting points in the mandatory injunction. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் which I would like to point out is, நான் வந்து சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ரிகவரி ஆஃப் பொசிஷன் சூட் போடுறேன். I say that the lessee is in possession or the mortgagee is in possession or licensee is in possession. Declaration of title and recovery of possession எப்படி கேட்கற? recovery of vacant possession போடுறேன். I describe the property only as a vacant land. இப்போ என்ன ஆயிடுது, சப்சிக்வெண்டா வந்து கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது டிஃபெண்டன்ட் புட்ஸ் அப் சம் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம சில சமயம் வந்து we may file an application not to put up construction போடலாம், இல்ல நம்ம போடாம இருக்கலாம், நம்ம கிளைண்ட் ஊர்ல இல்லாம இருக்கலாம், இல்ல அவர் கட்டி முடிச்சிருக்கலாம். So any construction which has been put up pending suit is subject to result of the suit. இப்போ என்ன, suit after contest suit is decreed. Now I file an EP. EP ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும், டிஃபெண்டன்ட் வில் சே, நீ உனக்கு டிகிரி ஃபார் வேக்கன்ட் பொசிஷன் இருக்கு, டிகிரி வந்து எங்க இருக்கியா, நான் என்னோட கட்டடத்தை இடிக்கணும்னு மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் இல்ல, அதனால EP நாட் மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வருது. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றான், நீ பெண்டன்டி லைட் நீ என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாலும் அதை ரிமூவ் பண்ணி அவருக்கு வேக்கன்ட் பொசிஷன் கொடுக்கறதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு. இந்த கோர்ட்ல வந்து நீ கேஸ் நடக்கும்போது நீ கட்டின கட்டடங்கள் எல்லாம் நீ ரிமூவ் பண்ணணும்னு மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் டிகிரியில இல்லைனாலும் டிகிரி ஃபார் வேக்கன்ட் பொசிஷன் உனக்கு எப்போ அவருக்கு ரைட் இருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேக்கன்ட் பொசிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இபில வந்து டிசைட் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். கட்டடம் இருக்கு, என்னால நான் இபி நான் நிறைவேற்ற மாட்டேன், எனக்கு வந்து மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் டிகிரி இல்ல, அதனால என்னால போய் கட்டடத்தை இடிக்க முடியாது அப்படிங்கறத சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்றதுதான் இது சுப்ரீம் கோர்ட்டும். I'll give you few judgments for that. It will be very useful for you in the execution applications. 2007 Volume 1 CTC page 217. 2007
Volume 1 CTC, page 217. 1979, Volume 1 MLJ, page 380. 1979, Volume 1 MLJ, page 380. I think it's already 1 hour 15 minutes, and I'll wind up with this, and I leave the floor for the persons to ask me questions. Thank you very much. நன்றி மூத்த வழக்கறிஞர் திருமதி சித்ரா சம்பத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you. இன்ஜங்ஷன் சம்பந்தமாக பல்வேறு விரிவான முறையிலே இந்த வகுப்பை பல்வேறு உதாரணங்களோடு நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அதை மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அனைவருக்கும் கேள்வி இருப்பவர்கள் கையை உயர்த்தி கேள்வி கேட்கலாம் என்று கேட்டுக்கொண்டு, முதலாவதாக இனியா ஸ்ரீ கார்த்திக் கேள்வி கேட்கலாம். உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேள்வி கேட்கலாம். இனியா ஸ்ரீ கார்த்திக். Sir, Inia Sri Karthik, can you hear me? Good evening, madam. Good evening, சொல்லுங்க. Yes, sir. Madam, first of all, I want to thank you for the wonderful session. I have doubt in one of my case, madam. In this case, A is the property owner. He sells property to B. B intends sell property to B. Thereafter, A's legal lawyers file a suit partition. And the suit, it was not a party. The subsequent person, B is the party, and suit degree ex party without my knowledge. And the advocate commissioner was appointed, and he came for land thing. I came to know the suit. Now, what shall I do now? What shall I do now? I'll file an application before the partition court and say this is property cannot partition because it's already sold me by B. நீங்க உங்களோட சேல் டு யூ, உங்களோட சேல் நீங்க வாங்குற சேல் அவங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடியேவா போட்ட அப்புறம் not audible. சொல்லுங்க. இல்ல சார், உங்களோட கேஸ் filed year 2005 and before the sale sells, the A sold the property to B and B in turn sells the property in the year 2006. அப்ப நீங்க B கிட்ட இருந்து வாங்கும்போது கேஸ் பெண்டிங்கா இருக்குல்ல? நீங்க காதுல விழுறதா? Voice not audible, ma'am. ஹலோ மேடம். ஹலோ, காதுல விழுறதா? எஸ் மேம், டெல் மீ. நீங்க பி பேர்ல கேஸ் போட்டாங்கல்ல? பி பேர்ல தான் கேஸ் போட்டாங்க மேடம். ஒன்னு வரது. பி போர்ல கேஸ் போட்டது 2005ல, நீங்க பி கிட்ட இருந்து வாங்கினது 2006ல. சோ நீங்க வாங்கி இருக்கிறது கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது, அதனால you are bound by the decree. Yes ma'am. Next question. I am bound by the decree. Yes, because you bought it from B after the suit. Yes ma'am. A is the owner, he sells the property B. And A's legal heirs is filing the partition suit. யார் வேணா போடட்டும் சார், நீங்க B பேர்ல தான் B பேர்ல தான கேஸ் போட்டுருக்காங்க. சரி, they filed a case against B. ஆமா, B கிட்ட இருந்தா நீங்க கேஸ் பெண்டிங்கா இருக்கும்போது தான வாங்குறீங்க. 2005ல கேஸ் போட்டாங்க, நீங்க 2006ல தான் B கிட்ட இருந்து வாங்குறீங்க. B is a party to the suit. அதனால you are bound by the decree. Yes ma'am. Okay. Next. Thanks ma'am. Thank you sir. மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அருமையா இருந்துச்சு மேடம், சந்தோஷம் மேடம். மேடம் இப்ப ரெண்டு டவுட் எனக்கு. ஒண்ணு மேடம் ஒண்ணு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஒரு சூட்ல கொடுத்துடுறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி ஆஜராகுறாங்க ஃபர்ஸ்ட் வாய்தால. அன்னைக்கு தேதிக்கு பிளைண்டிஃப் சைடு கவுன்சில் ஆஜராக முடியாம போச்சு, ஆஜராகாம விட்டாங்க.
இப்போ வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் வாஸ் நாட் எக்ஸ்டெண்டட் மேடம். சரி, இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் என்ன மேடம் நெக்ஸ்ட் இயர் வர வரைக்கும்? நீங்க அப்ளிகேஷன் போட்டு எக்ஸ்டென்ஷன் கேட்கணும், அவ்வளவுதான். திருப்பி ஃப்ரெஷ்ஷா இங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நடுவுல வந்து ப்ராப்பர்ட்டியை நாட் எழுதிட்டு அது வந்து பண்ணிட்டா பண்ண முடியுமா மேடம்? பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஏன்னா இன்டர்ம் ஆர்டர் எக்ஸ்டெண்ட் ஆகல. பண்ணலாம். சரிங்க மேடம். ரெண்டாவது क्वेश्चन மேடம். ஒரு ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டுருக்காங்க மேடம். ஒய்ஃப் போட்டுருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. டைவர்ஸ் கேஸ்ல ப்ராப்பரா ஆஜராகி வந்துறாரு. ஒரு 1 இயர் கழிச்சு மெயின்டெனன்ஸ் ஒன்னு போடுறாங்க. மெயின்டெனன்ஸ் போட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயில டக்குனு ஜாப் ரிசைன் பண்றாரு. சார், இந்த ஃபோரம் வந்து உங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்க்குலாம் கன்சல்டேஷன் கிடையாது. நீங்க லா மேடம் இந்த சூட் இன்ஜெக்ஷன் மெயின்டெய்ன் பண்ணலாம்ங்கறீங்க. நெகட்டிவ் ஹெல்த் தான் கேக்குறேன் மேடம். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. இப்ப அத உடனே அவர் வந்து ஜாப் ரிசைன் பண்ண கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் நெகட்டிவ் இன்ஜெக்ஷனுக்கு கேட்டு சூட் போறோம் மேடம். அந்த சூட் இஸ் நாட் பண்ண முடியுமா மேடம்? நாட் மெயின்டெனபிள். Thank you madam. Thank you. Thank you sir. Next Mr. Sushil. Sir, Mr. Sushil. Madam, I'm audible. Yeah, sure. Yeah. Madam, it was a nice session. I have 2 doubts with regard to order of injunction is concerned. First one, a injunction. Hello? Injunction suit has been filed by the plaintiff, which has been confirmed till High Court, as well as defendant also filed a suit for bare injunction, even prior to my suit for injunction, and that is still pending. இப்போ ஹை கோர்ட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆறது 2018ல. Now when I go into the, because it's an agricultural land, 2018 பிறகு வந்து when I go to the property to cultivate the property, he filed several objections and he filed police complaints, something like that. Whether can I straight away file an EP for arrest or attachment? ஆமா, உங்க சூட்ல நீங்க இன்ஜெக்ஷன் வாங்கி கன்ஃபார்ம் ஆயிடுதுல சுப்ரீம் கன்ஃபார்ம் வரைக்கும். உங்க சூட்ல போட்டு EP for arrest போடுங்க. Because he filed a suit for declaratory relief. அது போடுறது சார், அதுல இன்ஜெக்ஷன் இல்லல்ல, நீங்க தான் போஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுதே சார். எஸ். அப்போ நீங்க உங்க இபில வந்து மாதிரி இஸ் டிஸ்டர்பிங் மை இன்ஜெக்ஷன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேளுங்க, EP ஃபார் அரெஸ்ட் போடுங்க. ஓகே. அப்ப அவ சூட்டை நீங்க டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்க, ஆல்ரெடி பொசிஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு. உங்க சூட்ல டைட்டில் டிசைட் பண்ணலையா? இல்ல, ஆல்ரெடி அந்த டைட்டில் எப்படின்னா suit for partition has been filed earlier, decreed, then EP for delivery of those properties also been confirmed. Based on that, a suit for bare injunction has been filed. Okay, அதுல defendant was not a party? Defendant was a party. அப்ப உங்க இந்த செகண்ட் சூட் அவன் ஃபைல் பண்ணது ரிஜெக்ஷன் அப்ளைன் போட வேண்டியதானே? அது ஆல்ரெடி ஃபைல்டு. அப்புறம் ஏன் கவலை? நீங்க இதுல EP போட்டு பொசிஷன் இது பண்ணுங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோ. ஓகே. ரெண்டாவது வந்து a suit for declaratory relief and also mandatory injunction for பட்டான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. Because ஏன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி வந்து அஃபெக்ட் ஆற மாதிரி இருக்கும்ல. ஆமா, பட் அதான் சொன்னேன், you can't ask any relief against revenue or anything to do a particular statutory duty. அது பண்ணக்கூடாது. நீங்க டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா அது உடனே எடுத்து போய் உங்க பட்டா பாஸ்புக் ஆக்ட்லயே இருக்கு. எனி சிவில் கோர்ட் டைரக்ஷன் டிகிரி இருந்ததுன்னா அதுபடி நீங்க பட்டா கொடுக்கணும்னு உங்க பட்டா பாஸ்புக் நீங்க அதுக்கு போய் இல்ல நீங்க ரெஃப்ரெஷ் அப்ளிகேஷன் கொடுங்க. அவன் பண்ண மாட்டேன்னா அப்ப நீங்க ஹை கோர்ட்ல வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு நீங்க வாங்கலாம், சிவில் கோர்ட்ல வாங்க முடியாது. Yes, yes, understood. Thank you. Mr. Govindasamy, sir. Mr. Govindasamy. ஹலோ. சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எனக்கு 2 டவுட் மேடம். மேடம், ஒரு அசையும் சொத்தை வாங்குற சம்பந்தமா ஒரு பார்ட்டிஸ்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஓரல் அக்ரிமெண்ட் ஏற்படுது மேடம். அந்த அக்ரிமெண்ட் படி அந்த கன்சன்ட்ரேஷனா இருக்கிற அந்த அமௌண்ட் ஃபுல்லா வந்து பே பண்ணிடுறாங்க. ஆனா அவர் வந்து அந்த பொருளை கொடுத்துறாரு, அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணி கொடுக்க மாட்டாரு. இப்ப வந்து அந்த பொருளை வாங்கினவரு இன்ஜெக்ஷன் கேட்டு mandatory injunction to directing him to the execute documents for effective transfer கேக்கலாம். அது ஓரல் எஸ் மேடம். ஏன்னா அது வந்து ஓரல் அக்ரிமெண்டா இருக்கு மேடம். அதனால என்ன, பொசஷன் உங்ககிட்ட வந்துருச்சு இல்ல ப்ராப்பர்ட்டிலாம்.
மூவபிள் அசைம் சொத்து உங்க கஸ்டடியில் தான் இருக்கு, நீங்க அவருக்கு பணம் கொடுத்ததுக்கு உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா mandatory injunction that you must execute all documents to transfer it in your name போடலாம். இப்ப ஆனா வந்து ஆபீஸ் மெயின்டெனபிள்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுது மேடம், அதுக்கு ஏதாவது ரூலிங் இருக்கா மேடம்? இந்த மாதிரி ஏதாவது ஏன் மெயின்டெனபிள்? நீங்க அதுக்கு மேல ஹைகோர்ட்ல போட்டு 227ல வந்து ஏன் நாட் மெயின்டெனபிள்னு சொல்லுங்க. கீ கோர்ட்ல ஒத்துக்கலன்னா ஹைகோர்ட் தான் இருக்கே போடுங்க. ஓகே மேடம். இன்னொரு டவுட் மேடம். இப்ப வந்து ஒரு ஆளு தவணை முறையில ஒரு பொருள் வாங்குறாரு மேடம், ஒரு வெஹிக்கிள் வாங்குறாரு, அந்த வெஹிக்கிளுக்கு டியூ எல்லாம் கட்டிட்டு வராரு. ஆனா வந்து அவங்களுக்குள்ள அந்த வரவு செலவு பிரச்சனை வருது. அந்த கடன் கொடுத்த ஆளு வந்து அராஜகமா வண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இவர் வந்து வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதாவது சட்ட விதிமுறைக்கு எதிராக வண்டி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் தாராளமா போடலாம். ஓகே மேடம். எஸ், அதான் அந்த 2 டவுட்ஸ் மேடம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். வெல்கம். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் வாய்ஸ்னு சொல்லி பேர் இருக்கு. யாரு பேர் இருக்கக்கூடிய நபர் பேசலாம்? ஹலோ. சொல்லுங்க சார். சார் உங்க பேரை ஸ்ட்ராங் வாய்ஸ்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. சார் கருணாநிதி சார், அட்வொகேட் விருதாச்சலம். கருணாநிதி. ஓகே ஓகே மேடம், இப்போ இன்ஜெக்ஷன் வந்து பிளண்டி சைட் நான் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டேன். டிஃபரெண்டா திரும்பி வந்து உட்காந்துருக்கிற வெளியே ஏற்ற முடியல. அவங்க இன்ஜெக்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா கவுண்டர் ஃபைல் பண்றவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க கோர்ட்டு. இந்த சிச்சுவேஷன் வந்து டிஃபரெண்ட் உட்காந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும் ஒன்றும் தெரியல. இல்ல சார், இப்போ சூட் டிகிரி ஆச்சா? இன்ஜெக்ஷன்ல இருக்கா? இன்ஜெக்ஷன் கிடைச்சது மேடம், ஆர்டர் ஆச்சு. இன்டரிம் இன்ஜெக்ஷன் இருக்கு. எஸ் மேடம், அது டிஃபரெண்ட் உட்காந்துட்டு அவர் வெளியேற மாட்டிருக்காரு. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அப்புறம் அவங்க இதை சூட்டை மாத்திக்க வேண்டியதுதான். சரி, எப்படி மேடம்? நீங்க சூட்டை உங்க ரிகவரியா பொசிஷனா மாத்திக்க வேண்டியதான் சார். பேப்பரை தான் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ. ஆமாங்க மேடம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களால பேப்பர் டிகிரி வச்சுன்னா அவர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு அவரோட தூக்கணும். சரிங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டு பாருங்க. அவர் மாதிரி உள்ள அராஜகம் பண்ணி உள்ள வந்து உட்காந்து இஃப் இட்ஸ் வேக்கன்ட் லேண்ட் அப்படின்னா ஈஸியா வெளியில அனுப்பிச்சுடலாம். பில்டிங்னா கஷ்டம். சார் தேங்க்யூ மேடம். யா, தேங்க்யூ சார். வெல்கம் சார். நெக்ஸ்ட் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன். Yes. Good evening, madam. சொல்லுங்க சார். குட் ஈவினிங். Madam, in case of temporary injunction, 3 principle is followed: prima facie case, balance of convenience, and relative the injury. When discussing with the perpetual injunction, permanent injunction, these rules can apply or any other rule, madam? அப்படி இல்ல. பர்பச்சுவல் இன்ஜங்ஷன் வந்து இட் இஸ் ஒன்லி டு ப்ரொடெக்ட் யுவர் மெயின் ரைட். இன்ட்ரிம் அப்ளிகேஷன் இஸ் ஃபார் இது பிரிமா ஃபேசி கேஸ், பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன்ட்ரிம் அப்ளிகேஷன். பர்மனன்ட் இன்ஜங்ஷன் வரும்போது உங்களுக்கு சப்ஸ்டான்டிவ் ரைட் இருந்தா தான் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் கிடைக்கும், இல்லனா கிடைக்காது. Okay, madam. Thank you, madam. Welcome. In one judgment, this while deciding the perpetual, the court has discussed this 3 principle with regard to temporary injunction. இல்ல டிஸ்கஸ் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது மட்டும் போராது. பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து யூ மஸ்ட் ஹேவ் சப்ஸ்டான்டிவ் ரைட் இருந்தா தான் வந்து உங்களுக்கு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். பிரிமா ஃபேசி கேஸ் எதுக்கு கொடுக்குறோம், எது சொல்றோம்னா ஒரு முதல் நோக்குல வந்து உங்களுக்கு தான் ரைட் இருக்கு, டிஃபரெண்டோட உங்களுக்கு ஜாஸ்தி ரைட் இருக்குன்னு எனக்கு தெரிய வருது. ஆனா நாளைக்கு வந்து நம்ம எவிடன்ஸ் விடும்போது அந்த பக்கமும் மாறலாம். நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து ஆபீஸ்ல உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம போட்டாலும் நாளைக்கு எவிடன்ஸ் வரும்போது எல்லாமே டாரா கிழிஞ்சு போறது நான் பாத்துருக்கேன். சோ அதனால எவிடன்ஸ் விட்ட அப்புறமா வந்து இட் கேன் ஈவன் தி டைட் கேன் டர்ன் டு எனி சைடு. அதனால பிரிமா ஃபேசி கேஸ்ங்கிறது வந்து முதல் நோக்கு பார்வையில் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய கட்சி இருப்பதால் உனக்கு நான் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லலாம், அவ்வளவுதான். But that will not be there for final perpetual injunction. பிரிமா ஃபேசி கேஸ்ல போட முடியாது. அவருக்கு கண்டிப்பாக உரிமை இருப்பதால் நான் அவருக்கு நிரந்தர ஒருத்துக்கட்டளை கொடுக்கிறேன்னு தான் எழுத முடியும். Okay, madam. Thank you, madam. Welcome. Next, Mr. Amalan. Good evening, madam. Good evening. Madam, சார் ஒரு டவுட் கேட்டாங்க மேடம். இப்போ வந்து வித்தவுட் டியூர் ப்ராசஸ்ல வந்து வெஹிக்கிள் வந்து சீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சூட் போடலாம்னு சொல்லி சொன்னாங்க. If there is any arbitration agreement, na suit maintain பண்ணலாம். அப்ப நீங்க செக்ஷன் 9ல பெட்டிஷன் போடுங்க. அந்த டவுட் தான். 9ல செக்ஷன் 9ல போடலாம். ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்தாலே சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன். சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல செக்ஷன் 9ல வந்து இன்டரிம் அப்ளிகேஷன் நீங்க என்ன இன்ஜெக்ஷன் தனியா கேக்குறீங்களோ அது செக்ஷன் 9ல போடலாம்.
ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆர்பிட்ரேட்டர் போய் செக்ஷன் 17ல போட்டு இன்டர்ம் ஆர்டர் வாங்கலாம். தேங்க்யூ மேடம். செங்கிநாதன் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்குங்க மேடம். சொல்லுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அபவுட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ஒய்ஃப் வந்து ஒரு கேஸை போட்டு பர்டிகுலர் சர்வே நம்பர்ல இருக்கிற அந்த வீட்டை வந்து விற்க கூடாது சொல்லிட்டு நம்ம ஆர்டர் வாங்குறாங்க. இந்த ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்குது. இது வரைக்கும் அந்த அம்மா தான் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா இதுக்கிடையில அந்த சர்வே நம்பர் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ட்ரை பண்றாரு. உடனே அந்த அம்மா வந்து சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு அட்மிஷன் லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. சப்ரிஜிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பர்டிகுலரா எந்த ஆர்டரும் வரல கோர்ட்ல இருந்து, நாங்க வந்து அதை சேல் பண்ண முடியும், அதை வந்து நிப்பாட்ட முடியாது அந்த விற்பனையே சொல்றாருங்க. இப்போ அந்த சொல்லுங்க. இப்போ அந்த இடத்த வந்து விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனியா சூட்டு தான் போடணுங்களா இல்ல அது அவர் சொல்றது சரிதானுங்களா? இல்ல இப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்கா இல்லையா? இல்ல டிவி ஆக்ட்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல தான் நம்ம அந்த ஆர்டர் வாங்குறாங்க. சரி, ஏதோ ஒரு பவர் இஸ் தேர். இருக்கு. ஆர்டர் கேன் பி பாஸ்ட் அண்டர் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஆர்டர் வந்து உயிரோட இருக்கு. அப்படி அவர் வயலேட் பண்ணார்னா நீங்க அத அப்ப இவர் சப் ரிஜிஸ்ட்ராரை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்துன்னு நம்ம கேட்க முடியாது. பட் உங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்றாரு பாத்தீங்களா, அவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த டாக்குமெண்ட் அவர் வந்து இன்ஜெக்ஷன் வயலேட் பண்ணி அவர் எழுதி கொடுத்தாருன்னா அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கே பவர் இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு. அதன் பிறகுதான் செய்ய முடியாது. அது அந்த சேல் நடந்து முடிஞ்ச பிறகு மட்டும்தான். சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து இது கட்டுப்படுத்தாது. சப் ரிஜிஸ்ட்ரார் கொடுத்தா வாங்கிப்பார். நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் இருக்குன்னு. பட் யாரு வயலேட் பண்றானோ ஹஸ்பண்ட் தான் வயலேட் பண்றாரு. அந்த ஹஸ்பண்ட் வயலேட் பண்ணி நீங்க இன் ஸ்பைட் ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா யூ கேன் annul தி ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, எனி டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் an order of injunction in violation of the order of injunction பண்ணாக்க அந்த டாக்குமெண்ட்டை nullify பண்ணி you have to restore the party to original position. Thank you madam. Thank you madam. Welcome. Sir, any more questions sir? மேடம் ஒரே ஒரு கேள்வி வந்து chat boxல இருக்கு. சொல்லுங்க. Can interim injunctions can be executable அப்படினு கேட்டிருக்காங்க ஒருத்தர். Yes. Interim injunction made final. See, இப்போ இல்லைன்னா நீங்க contempt போடுவீங்க. Pending suit, pending interim injunctionல violation இருந்ததுன்னா you are entitled to file a contempt petition. அதுலயே இருக்கு, ஆர்டர் 39லயே வருது. ஆர்டர் 39லயே you violation இருந்ததுன்னா you are entitled to maintain a contempt petition under the act, the order 39 itself. எக்ஸிகியூஷனுக்கே போக வேண்டாம், இங்கே நீங்க ஆர்டர் 39லயே அப்ளிகேஷன் போட்டு அவனை பனிஷ் பண்ணி அவன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி எல்லாம் பண்ணலாம். Any more questions? கேள்விகள் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. ஓகே நைஸ். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து மிக சிறப்பான ஒரு வகுப்பை கொடுத்த மூத்த வழக்கறிஞர் சித்ரா சம்பத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திங்கட்கிழமை வந்து தொடர் வகுப்பை அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தி வரக்கூடிய தொடர் வகுப்பாக அடுத்த வகுப்பு வந்து புதிய வாடகை சட்டம் என்ற தலைப்பிலே PB பாலாஜி அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். இந்த வகுப்பில் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவரும் அந்த வகுப்பிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய அழைப்பை விடுத்து இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நமஸ்காரம்.